ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். கோடான கொடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. குணமிக வியாழ குரு பகவானே, மனமுள் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷம் இன்றி கட்டாட்சி தருள்வாய். இந்த குரு பெயர்ச்சியில யாருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்க போகுது, யாருக்கு ஜாக்பாட் கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இது குறித்த நிறைய விளக்கங்களை நம்மிடையே எடுத்துரைப்பதற்காக நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுநர் பெருமக்கள் நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அவர்களை சந்திப்போம். சித்தர் வாக்கு பாலச்சித்தர் திரு பாலஜனா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். அஷ்டமங்கல பிரசன்ன வித்தகர் கனியர் ஏஎன் ராஜசேகர் அவர்கள், வணக்கம் ஐயா. குருவே போற்றி, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் ஐம் நமோ பிரம்மாயினி பிரம்மபுத்திரி வதவத வஜ்ராஸ்திம் குரு குரு ஸ்வாகா. அனைவருக்கும் அடியின் வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னாக்க பலருடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இது இப்படியாக மாற்றம் அடையுமா, இந்த மாதிரியான ஏற்றம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விக்குறிகள் சுத்தி இருக்கு இல்லைங்களா? சோ இந்த குரு பயிற்சி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அவங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம், பொது பலன்களா சொல்லுங்க சார். முதல்ல நீங்க துவங்குங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் நிகழ்ச்சி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னாக்க விஜய் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஆணித்தரமா அடிச்சு சொன்னீங்க இல்லைங்களா? அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ பிராக்டிகலாவும் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் அதை பார்த்திருக்கோம். சோ இந்த குரு பெயர்ச்சியில எங்களுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைக்கும், என்னென்ன மாற்றம் கிடைக்கும், நீங்க சொல்லுங்க. இப்போ முதலாவதா இந்த ஆணி 5, இந்த ஆணி 5 என்பது 19/6/2026 ஆணி 5 முதல் ஆடி 18 வரை, 3/8/2026 வரை. ஆக இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு முக்கியமாக நல்ல மிகப்பெரிய சாதனையும் செய்வார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். சாதனையும் இருக்கு, மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட கலவரங்கள், பெண்கள் பிரச்சனைகள், அதே நேரத்தில் பெண்கள் சாதனையும் பண்ணுவாங்க, நல்ல பதவிக்கும் உயர்வான நிலையில் போவாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் புகழ் பெறுவார்கள், பெண்கள் புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. அந்த காலகட்டங்களில் நம் மண்ணுக்கு புயல், மழை, இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில். அடுத்ததாக ஆவணி 15 முதல், அதாவது 1/9/2026 முதல் 2/1/2027 வரை இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் இதுவரை எத்தனையோ வருடங்கள் நடக்காத பெண்களுக்கெல்லாம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக சிறப்பான முறையில் திருமணம் நடக்கக்கூடிய, ரொம்ப நாள் திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த ஆண்டு அதிகமான திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டு ஆண்கள் பெண்களுக்கு முக்கியமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்து ஐப்பசி 27 முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சினால் குரு கேதுவோடு சேரும் பொழுதும் மகரத்தில் ராகு இருக்கும்போது கேலக யோகம் சொல்லக்கூடிய உலக புகழ், நல்ல மிக பிரபலமான தொழில் பண்ணக்கூடியவங்க, உலக புகழ், உலக சாதனைகள், உலக அளவில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், அதை அடையாளம் தெரியாதவங்களாம் ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னா ரிஷபம், கடகம், துலாம், இந்த 3 ராசிகளும் உலக சாதனை செய்வார்கள் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் அவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஐப்பசி 3 என்னன்னு கேட்டால் குரு அதிச்சார பயிற்சி. இந்த குரு அதிச்சார பயிற்சினால், அதாவது குறிப்பாக அந்த அதிச்சார பயிற்சி என்பது சிம்மத்துக்கு, மகம் 1ஆம் பாவத்து சிம்மத்துக்கு போகுது. அப்போ போகும்போது சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஏற்கனவே டீப்ரமோட் ஆகியிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க, டீப்ரமோட் ஆகி அவங்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு,
ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல்நிலையில் வரக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் வந்து இந்த சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் குரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13/2/2024 வந்து வக்ரமாகி போகிறார். இந்த வக்ர காலங்களில் வந்து சுய ஜாதகத்தில் வக்ரம் இல்லாதவர்கள் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த காலங்கள் வக்ரமாகுது. 13/2/2027 வக்ரமாய் கடகத்துக்கு போகுது. அப்படி வக்ரமாய் கடகத்துக்கு போகும்போது சுய ஜாதகத்தில் நோட் பண்ணிக்க வேண்டியது, வக்ரம் இருப்பவர்கள் சாதிப்பார்கள், சாதனை புரிவார்கள். வக்ரம் இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இந்த தொழில் பாதிக்கும், வருமானம் பாதிக்கும், முன்னேற்றம் பாதிக்கும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும், எல்லாமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் வக்ரம் இருந்தால் சாதனை புரிவார்கள், மிகப்பெரிய சாதனையாளராக, வெற்றி சாதனையாளராக ஆவார்கள். அடுத்து மாசி 14 முதல், அதாவது 26/2/2027 அன்று முதல் பங்குனி 9 வரை, அதாவது 23/3/2026 வரை, 27 வரை, 23/3/2027 வரை இந்த காலகட்டத்தில் மிக பிரபலமான அரசியல் அரசாங்க பதவியில் இருப்போருக்கு பதவி பறிபோகும். அரசியல் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி பறிபோகும். பிரபலமானவர்கள் பெண்கள், அதாவது பிரபலமானவர்களாம் பெண்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு மிக அவமானப்படுவார்கள். அதனாலே பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை இந்த காலகட்டத்தில். காதல் திருமணங்கள் அதிகமாக ஏற்படும். அந்த காதல் திருமணத்தில் வெற்றி பெறக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சி பலன்கள் எடுத்த வரைக்கும் 50-50 தான். பாதகமும் இருக்கு, சாதகமும் இருக்கு. ஆனா அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பிற்கு ஏற்ப, அவங்க ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப வந்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விஜய் சார் நீங்க சொல்லுங்க, வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில பொதுவா நாங்க எதிர்பார்க்கலாம்? புதுயுகம் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு அருமையான குரு பயிற்சின்னு அடியேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த தமிழ் வருஷத்தில் ராஜா யாருன்னா குரு தான். அதே மாதிரி இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குருவோட ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்துக்கு அதிகமான விஷயங்கள் பலன் உண்டு என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, பொதுவான விஷயங்கள் எடுத்துட்டோன்னா, இப்போ வந்து அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்திய கணக்கிலேயே எடுத்துட்டிங்கன்னா தெற்கு கோடினா அது என்ன தமிழ்நாடு, அதில் என்ன கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் கடல் சார்ந்த இடங்கள். அப்படின்னா என்ன, இந்த கூடங்குளம் சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ஆல்டர்னேட் எனர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அது பெரிய லெவலில் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்ன இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். எனது அன்பார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே, நீங்கள்லாம் வந்து ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க. நான் காரணம் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மித்த விஷயங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து தேவை இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாருமே சௌக்கியமாக இருப்பீங்க. நிலம் வாங்கின அன்பர்கள் எல்லாருமே இந்த டயத்தில் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கும். லேண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, உழைக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது உழைப்பால் உயரக்கூடிய அன்பர்கள், அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகளும், கனரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்டெப்பனாகும். அதாவது இப்படி நம்ம ஒரு விஷயம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் வந்து நம்ம குரு பார்க்கக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த இடத்துல சனி இருக்காருன்னு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா போர் வரக்கூடிய அமைப்புகளும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சனி இன்னும் நல்லா தீர்க்கமாயிருவார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் வரும்பொழுது என்ன ஆகும், அவர் சுபத்துவ பார்வையாக அவர் சொந்த வீடை பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன வரும், ப்ராப்ளம்ஸும் வரும். அப்போ அதனால் என்ன வரும், எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேமாதிரி போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டாயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள். இது பொதுவான பலன்னு சொல்கிறதுனால இது இருக்கும். ஆனால் உறுதியாக நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கணும், நீங்கள் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் யாராக இருந்தாலும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற அடிப்படையில்
உங்களுடைய குருவை வந்து நீங்கள் வழிபடக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த தமிழ் ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு குருவோட வார்த்தையோட உங்களுடைய மென்டர்னால் உங்களை வழிகாட்டக்கூடிய அன்பர்களோட நீங்கள் சேர்ந்து பயணப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது உறுதியாக இந்த இது வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து நம்ம ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருந்தாலும் தனிநபர் வாழ்க்கை அவரவர் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அமையப்படுது. பட் இருந்தாலும் ஓவராலாக நம்ம எடுத்துனோம்னா இது வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்குங்கிறது அடியனோட நம்பிக்கை. நிச்சயமா ஐயா, என்னதான் குளோபல் ஓப்பனிங் இருந்தாலும் கூட குளோபல் வார் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆயில் பிரைசஸா இருக்கட்டும், தங்கம் விலையா இருக்கட்டும், ஏன்னா எந்த இடத்துல எண்ணெய் பெட்ரோல்ங்கிறது அதிகரிக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து அதிகரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாயிலிங் சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கோம். இதே ஹீட் அப்படியே வந்து தொடருமா, இல்ல இது இன்னும் அதிகரிக்குமா? பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சமாகிறார். அப்போ உச்சமாகிறார்ன உடனே நம்ம மனசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை அமைய போகிறது அப்படின்னு நினைக்கிறோம். உயர்ந்த வாழ்க்கை கிடைக்க போகிறது. அது ஒரு சைடு, ஒரு காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு வந்து மிக உச்சத்தை தொடக்கூடிய விஷயங்களும் இருக்குது, மிகப்பெரிய பாதிப்புகளை அடையக்கூடிய விஷயங்களும் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் தங்கத்துடைய விலையை பற்றி சொன்னீங்க. தங்கத்துடைய விலை மிக அதிகரிக்கும். சரி, அதிகரிக்கும், அதனால் நாங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தையும் தொடலாம், மிகப்பெரிய வீழ்ச்சியையும் தொடலாம். அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்போ தங்கம் வாங்கினவங்களுக்கு மனசு பதப்பதைக்கணும். ரேட் கூடுதல் நினச்சி வாங்கினேனே, இவ்வளவு கடுமையாக குறைஞ்சி போச்சே, இந்த பதட்டத்தை கொடுப்பார் குரு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் துவங்கும் போதே நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம், குரு பகவான் வந்து இந்த ஆண்டு 3 ராசிகளில் பிரவேசம் பண்ணுறார். மிதுனம், கடகம், சிம்மம். ஆக 3 ராசிகளில் குரு பகவான் அப்படியோடைய பிரயாணம் பண்ணுறச்ச இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்று நம்மை ஆட்டி படைத்தது. அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடந்து கொண்டிருப்பதனால இந்த ஆண்டும் மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ ஒரு வைரஸ் பரவுவதற்கோ நோய் பரவுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த காலத்தில் நோய் பரவி அதனால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை பலருக்கு இருந்தது. இப்போவும் அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளையோ இதை விதிக்க வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நண்பர் ஏற்கனவே சொன்னார். பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்க போகிறது. நாட்டில் விலைவாசி மிக அதிகமாக ஆக போகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு விரையாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாகிறார், அது புரிஞ்சுக்கணும். விரையாதிபதி உச்சமாகிற போது நிறைய விரயங்கள் இருக்குது. இதுவரைக்கும் இந்தியா தாக்கு பிடிச்சுன்னு இருக்கு. விலைவாசியை கூட்டாமல் எல்லா வகையிலும் பெட்ரோல் ப்ரைஸ் விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க. இப்போ அது மீறி போகிறது, கையை மீறி போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. நிறைய விலைவாசி கூடும். மக்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் இப்போ நாட்டுக்கு மிக அவசியம். அதே போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்கு குரு வருது. இந்த ஒரு வருடமும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு வருடமும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழகத்தில். நீதி நேர்மை மேலோங்கும், அதில் சந்தேகம் இல்லை. நியாயமான விஷயங்கள் நடக்கும், ஆனாலும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். நல்ல விஷயம் என்னங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி வருது. குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். மாணவர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும். மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இணைய வழியில் கொண்டு வர போகிறாங்க. அப்போது நாட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தவிர்க்கப்படும். அதுக்கு அரசாங்கம் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. தேக ஆரோக்கியத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்னா பொதுவாக உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ஹெல்த்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆண்டுக்கு 2 முறை போய் ஒரு பல் டாக்டரை பார்ப்போம். கண்டிப்பாக வந்து பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கலாம் நம்மளுடைய ஒரு பழக்கம் கிடையாது. இந்த ஆண்டு அந்த பழக்கங்கள் நமக்கு அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகுது. அப்போ நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே 2026ஆம் ஆண்டு எச்சரிக்கையோடு இருந்தால், நாம் கவனமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அதாவது என்னதான் நமக்கு வந்து நல்ல மேன்மை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க சொன்னதுல நான் கோடிட்டு காமிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று வந்து தேவையில்லாத செலவை வந்து நம்ம அப்படியே கம்மி பண்ணணும், நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது சேமிப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி இந்த கொரோனாவின் அதிர்வலை இன்னும் நம் மனதில் அப்படியே புதைந்து கிடக்கு இல்லையா, இன்னொரு தொற்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. மகேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும்
இனிய நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வந்து மிதுனத்திலேருந்து கடகத் ராசிக்கு போகிறாரு. கடகத்திலேருந்து சிம்ம ராசி திருப்பியும் கடகராசிக்கு போகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th June 2026 16th July 26 வரைக்கும், அதாவது இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க ரீதியாக நிறையா எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பாலிசிஸ்ன்னு சொல்ல புது விஷயங்களை இந்த லேர்னிங்லாம் வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் திறந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் நிறைய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு உண்டானதாக இருக்குது. அதே மாதிரி நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் 16 July 2026 17 August 2026 வரைக்கும் இந்த நீர் தேக்கம், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்புகள்லாம் வரும். இதெல்லாம் சரி பண்ணணும், அதாவது இந்த தண்ணி எப்படி போகும், அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நீர் தண்ணியை எப்படி நல்ல தண்ணி ஆக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள் நீர் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது தண்ணி சம்பந்தமான பிரச்சனை யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசக்கூடிய காலகட்டங்கள் வரும். 17 August 2024 17 September 2026 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதே அரசாங்கம் மேல் விஷயங்கள் அடுத்தடுத்த பெரிய ஆட்கள், பெரிய நபர்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தமான பிரதமர்கள்லாம் இங்கே வருகைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதும், அதில் நம்ம அரசாங்கம் அங்கே போய் அட்டன் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் 17 September 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 17th September 17th October பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஐடி சினிமா சம்பந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் சொன்ன மாதிரி பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் புது அறிவிப்புகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போல்லாம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டவுனாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். அதே மாதிரி 17 October 16 November பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சினிமா துறையில் ஒரு பெரிய மாற்றங்கள், புது விதமான செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த 16th November வரைக்கும் இருக்குது. 16th November December 16th வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் துறை, நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் போலீஸ் துறை அவங்களுக்குன்னு சில சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கறது, நிறையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள்லாம் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 16 December 14 January இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அறிவிப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 20th June 2 August வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான கூட்டமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு தேவையான வளர்ச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுறதுக்குண்டானதாக இருக்கும். ஐடி துறையில் சார் சொன்னார் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பழைய மாதிரி பிரச்சனைகள் திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள்னு சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே நிறைய இது வரத்துக்குண்டான தன்மைகள் வீட்டிலேருந்தே பண்ணுறது. அதே மாதிரி இந்த வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மழை சம்பந்தமான பிரச்சனை, காற்று புயல் சம்பந்தமான விஷயம் நவம்பர் டிசம்பரில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் சம்பந்தமான ட்ரெயின் சம்பந்தமான பிரச்சனை, வாகன சம்பந்தமான ப்ராப்ளமும் நவம்பர் டிசம்பரில் ஏற்படக்கூடியதை நம்ம இந்த வருஷத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் குரு பயிற்சியை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த குரு எனக்கு நல்லதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குரு ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வர்றார். ஃபஸ்ட்டு புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். ஆயில நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்களில் குரு பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலம். இந்த புனர்பூச நட்சத்திரம் எல்லாரும் அரசியல் அரசாங்கம் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி பூச நட்சத்திரத்தை எட்டக்கூடிய அந்த காலம்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவைங்கிற எண்ணத்தில் எல்லோரும் போவாங்க. இது தேவை அது தேவைங்கிற எதிர்பார்ப்புகளில் எல்லோரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த தேவைகள், பிரச்சனை, சின்ன போராட்டங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், எதிர்க்கட்சியோட போராட்டங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆஃப்டர் ஜனவரி பார்த்திங்கன்னு சொன்னால் சில மாற்றங்கள் ஏற்படும். புது பாலிசிஸ், புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, இது வரைக்கும் நடக்காது, எல்லா இடத்துலையும் ரைடு விடுறது, எல்லா இடத்துலையும் திடீர் பிரயாணம் பண்ணுறது, திடீர் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, ஆச்சரியப்படுவாங்க, என்னடா அது இந்த பதவியில் இருக்கிறவங்க நிற்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீடியாவில் ஒரு பெரிய
ஒரு புத்துணர்ச்சி மாற்றங்கள் வரும். இசை சார்ந்தவர்கள், நான் இந்த வருஷம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இசையை சார்ந்தவர்களுக்கு உண்டான சிங்கராக இருக்கிறவங்க இல்லைன்னா மியூசிஷியனாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் நிறையா மூமெண்ட்டில் இருக்காங்காட்டி இந்த வருஷத்தில் வந்து திடீர் விஷயத்துக்கு இந்த டிவியில் வரக்கூடிய நியூஸ் சவுண்டு பார்த்திங்களா, ஒரு மியூசிக் வரும்ல, யாரோ ஒரு இன்ஸ்டாவில் சொன்ன மாதிரி தூங்கி இருந்துச்சா திடீர்னு அந்த சவுண்டு வந்து எந்திரிச்சிட்டேன்னு வரும். அந்த மாதிரி அந்த மியூசிக் வந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி இந்த வருஷத்தில் பஞ்சமே இருக்காது. யூடியூபர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நிறையா விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வருடமாக இந்த வருடம் இருக்கும். மலை சரிவுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த எங்களுடைய கடன் சம்பந்தமான விஷயங்களுக்காக அரசாங்கத்தை நாடக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. தள்ளுபடி இது சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தெளிவாக விளக்கமாக கொடுத்தீங்க. அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நிறைய மாற்றங்கள் நிகழும், ஒரு சில ஏற்றங்கள் கிடைக்கும், ஆனால் நிறையவே கவனம் தேவை. கவனம் இது வந்து டபுள் கோட்ஸில் போட்டுக்கோங்க. ரொம்பவே கவனம் தேவை. ஒரு சென்சேஷனலான ஒரு பீரியடாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கனியரையா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் இந்த குரு பயிற்சியில் இதையும் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும்பா அப்படின்னாக்கா நீங்கள் எதை சொல்லுவீங்க? முதல்ல வந்து இந்த குரு பகவானை ஏன் போட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள்லேயே அதிக சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் தான். இப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிகளில் வந்து பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அதிசாரமாக போவார், வக்ரமாகிறாரு. இப்படி ஒரு குரு வந்து 3 ராசிகளில் போயிட்டு வந்தால் 3இல் 1 பங்கு மக்கள் மடிவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவ்வளோ பெரிய பலகீனமான ஆண்டாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இதில் இந்த குரு பகவானை ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் பார்க்குற குரு பகவான் வேறு, இயற்கை அதாவது கோச்சாரத்தில் குரு பயிற்சியை பார்க்குறது வேறு. இப்போ சந்திரன் நின்ற ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்குறோம். அவங்க சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7, 9, 11ஆம் இடங்களில் கோச்சார குரு வரும்போது அது வந்து ஒரு சுப நிகழ்வாக கருதப்படுகிறது. அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தன வரவு நல்லாயிருக்கும். அதனால தான் அதற்காக நம்ம காத்திருந்து இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம். இந்த குரு பகவான் எந்த வகையிலையாக இருந்தாலும் சுபத்தன்மையை கொடுப்பார். இதில் ஜாதகத்தில் ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அசுப கிரகத்தை குரு பார்க்காருன்னா அந்த அசுபத்தன்மை அதிகமாகும், சுப கிரகத்தை குரு பார்த்தாருன்னா சுபத்தன்மை அதிகமாகும். அப்போ சுபர் அசுபர் 2 விதத்தில் ஜாதகத்தில் பார்க்கும்போது தனித்தன்மையும், கோச்சாரத்தில் இது எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. பாதகாதிபதி, அட்டமாதிபதி இப்படியெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. அவங்கவுங்க ராசிக்கு குரு நல்ல பலனில் இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே போதுமானது. இப்போ இதை மிக முக்கியமாக பெண்களுக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடல்வாகு வந்து திருமணத்துக்கு தயாராகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த குரு பயிற்சியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறதுக்கு காரணம். ஏன்னா குரு பலன் வந்துருச்சுன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களில் குரு வந்துச்சுன்னா அவங்க பண்ணுற திருமணம் ரொம்ப சுபமாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நினைத்த மாதிரி காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். குரு பயிற்சி ஆகிறதுனால நமக்கு நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. நீங்கள் இதுவரை எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உச்சத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் பரம உச்சம்னு சொல்கிறது. அப்போ உச்சத்தை அடைஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆவார்? நீச்சத்தை நோக்கி பயணப்படுவார். அப்போ நிறைய விஷயங்களை மாற்றம் பண்ணுவார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தங்க விலை நீங்கள் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு இருக்கும்போது அப்படியே ஸ்டக்காகி நின்று போயிடும். அந்த விலை அப்படியே நிற்கும், அல்லது மிக மோசமான ஒரு சரிவை சந்திச்சிருக்கும். இந்த 2 விஷயத்தில் இந்த குரு பயிற்சி காட்டுது. அதுக்கு அடுத்ததாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் வந்து இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாருமே நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அரசியல் தலைவருக்கு கண்டம், அதிகமான கால்நடைகளை வச்சு தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி கால்நடைகளுக்கு நோயோ அல்லது தீயினால் விபத்தோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போர் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாடுகள்லாம் 1-2 பிரிவுகளாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பீகார், வங்கதேசம், ஒடிசா, சண்டிகர், ஜர்க்கண்டு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பெண்களுக்கு சாதகமான சட்டம் இயற்றுறதுக்காக இந்த அரசு முயற்சி பண்ணோம். இந்த வருடம் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் ஏற்படும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது பொருளாதார வீழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பெட்ரோல், இரும்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால
இந்தியா வந்து அந்நிய செலாவணியை ஈட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. சார் எப்படி சார் உலக பொருளாதாரமே வந்து நிலையான தன்மை இல்லாம அங்கங்க ஆடிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே புரியாம பல நாடுகள் விழிக்கின்றன. பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா ரிவைஸ் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு எப்படி இது சாதகமா இருக்கும்னு சொல்றீங்க? பெட்ரோலு, டீசல், அப்புறம் சிமெண்ட், இது மூணுமே பாருங்கள் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியா மாறிடும். பெட்ரோல் நம்ம வாங்கி விற்பனை பண்ணுறதுனால நமக்கு லாபம் கிடைக்கக்கூடியது, அந்த அளவுக்கு அமைப்பு வந்து நமக்கு இந்தியாவுக்கு இருக்குது. பெட்ரோலியத்தில் நம்ம லாபம் சம்பாதிக்க போகிறோம். இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கிறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ரேட்டு உயர்ந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்க போகுது, அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி விவசாயத்தில் இயற்கை சீற்றங்களால் பேரழிவு இருக்குது. நல்ல சிறப்பான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தொந்தரவுகள் விவசாயத்துக்கு இருக்குது. கலைத்துறையில் பேர் புகழும் கிடைக்கும், அதே அளவுக்கு அவப்பேரும் இருக்குது. கலை இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கலைத்துறை இருக்குல்ல, ரெண்டாக உடையும், 2 டீமாக மாறுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது. இந்தியா உலக அளவில் பேசப்படும், முக்கியமாக விளையாட்டுத்துறையில் சாதனைகள் படைக்கிற அளவுக்கு இந்தியா உயரும். வெளிநாட்டு பரிமாற்றம் செய்கிறதுக்கு இந்தியா நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் போடுவோம். அந்த நம்ம இந்தியாவோட பல நாடுகள் வந்து கூட வந்து நட்புறவு வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், ஹிமாச்சலம், நம்ம தமிழ்நாட்டில் சென்னையும் நவம்பர் டிசம்பரில் பெரிய மழையினால் பாதிக்கப்பட போகுது, புயலினால் பாதிக்கப்படுது. கேரளாவில் மீண்டும் நிலச்சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ பாதிப்புகளோடு தான் இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால், ஒருத்தருக்கு முன்னே நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நடுவில் நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு கடைசியில் நல்லா இருக்குது. ஆனால் 12 ராசியும் காப்பாற்ற போகிற குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. நிச்சயமா சார். ஆனா யாருக்கு முதலில், யாருக்கு நடுவில், யாருக்கு வந்து கடைசியில் நல்லதா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து விளக்கமா பேசும்போது நீங்க எங்களுக்காகவே தெளிவான விளக்கம் கொடுக்கணும் ஐயா. ஆனா நீங்க சொன்னதுல எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு இந்தியா பெட்ரோலை வாங்கி விற்பனை செய்வதன் வாயிலாக மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலைமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். முத்துக்குமார் ஐயா, நீங்க சொல்லுங்க, இதையும் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும்? அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளுடைய குரு பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உலகளாவில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். இது வந்து உலகளாவியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொருளுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குருவை தான் நம்ம சொல்லுவோம். அந்த குருவே உச்சமாகும் பொழுது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொருளாதார ரீதியான வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம வந்து நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளாக இது ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அந்த போர் விமானங்கள், போருக்கு உண்டான அந்த தடவாளங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்கிற நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. மருத்துவ ரீதியான சில விஷயங்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உபகரணங்களை வந்து கொடுக்கறதுனாலையும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து வல்லரசு ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் பார்க்கும்பொழுது உலகளாவிய இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கலாம். இப்போ இந்தியா வருவோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு ஏற்படணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பெண்கள் இல்லைன்னா குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லலாம். அதே போல் ஆன்மீகம் சார்ந்த, அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இந்த ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு அவருடைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ குழந்தைகளுடைய கல்வி நிலை கண்டிப்பாலுமே அற்புதமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த பூமியில் தெய்வ குழந்தைகள் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நாள்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குரு உச்சமான நாள் தான். தெய்வ குழந்தைகள்னால் எப்படி வரம் இருந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து ரொம்ப நாளாக வந்து தெய்வத்தையும் தேடிட்டேன், மெடிக்கல் ரீதியாகவும் தேடிட்டேன் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தெய்வ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் வந்து பொருளாதார ரீதியாக வந்து மனிதனுடைய ஒரு தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். சில ஜாதகத்துக்கு வேலை போயிடும், சில ராசிக்காரங்களுக்கு வேலை போயிடும். சில ராசிக்காரங்க தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்டெப்பு எடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா நபர்களுக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து சொல்கிறதுக்கு உண்டான அமைப்புகளாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறது ஒழிஞ்சு எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க, ஓகோன்னு இருப்பாங்க அப்படிங்கன்னு ஒரு
குத்து மதிப்பாக அடிச்சு விடுறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. அப்போ ஒரு நாடு தான், நாடோடைய வளர்ச்சி தான் ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படும். அடுத்தது நேயர்களுக்கு ஒரு கருத்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தினசரி வீட்டில் விளக்கேற்றணும். அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அவங்களுடைய தகுந்த மாதிரி ஒரு வேளை தொழுகிறதா இருக்கட்டும், ஒரு வேளை போயிட்டு ப்ரேயர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை டெய்லியும் பண்ணணும். அடுத்தது மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும். வருடம் ஒரு முறை குரு வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச மகானுக்கும் பஞ்சபூத ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரணும். அப்போது இந்த மூணுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாலுமே ஏற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை முழுமையாக நம்பிக்கையோட முழுமையான ஒரு ஈடுபாடோடு பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க வாழ்க்கையில் தூக்கி விடுறதுக்கு உண்டான அமைப்புகளாக தான் இருக்கும் முடிஞ்சு அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி படுகிட்ட வந்து மிதித்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். நிச்சயமா சார். அது என்னதான் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் கூட ஆன்மீகத்தை இருக பற்றி கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து ஓரளவிற்கு நம்மால் தப்பிக்க இயலும் அப்படின்னு ஆழமான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம ஜென்ரலா இந்த வருடத்திற்கான குரு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியாக நம்ம பயணம் செய்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவங்களுக்கு உரித்தான சிறப்பான பரிகார முறைகள் என்ன, எந்த கோயிலுக்கு போகணும், இது குறித்த நிறைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. முதலாவதாக மேஷ ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை இன்னும் கிடைக்கணும்னா அவங்க எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும்? கண்டிப்பா இந்த குரு பயிற்சி என்பது காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். சகல சுகபோகங்களையும் தரக்கூடிய கல்வி, பதவி, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களுமே மேசராசிக்காரர்கள் பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. ஆக ஒரு சகலவிதமான செல்வங்களையும் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ராசியாக இந்த மேசராசி அமையப்போகிறது. இப்போ மேசராசிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்லலாம். பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப், 100% சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மேசத்திற்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது மேசத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும். 9ஆம் இடம் என்பது ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய அந்த 9ஆம் அதிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி, பதவி, உத்தியோகம், முன்னேற்றம், அரசாங்க, அரசியல் என்று சொல்லக்கூடிய அத்தனை துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த மேசத்திற்கு அமைகின்றது. அடுத்ததாக இந்த மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் பெறக்கூடிய, அதே நேரம் செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பெறுகின்ற நிலையில் இருக்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய காலங்களில், அந்த காலகட்டத்தில். அப்போ மேசத்திற்கு, அதாவது மேசத்தில் செவ்வாய் இருந்து அதற்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு. அதே நேரம் நல்ல திருமண வாழ்க்கை, ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக நல்ல சுகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல திருமண வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே இடத்துல புத்திர பாக்கியம், அது குரு வந்து தனகாரகன் மட்டுமல்ல, ஒரு புத்திரக்காரகன். அந்த நல்ல இதுவரை இல்லாத ஒரு புத்திர பாக்கியத்தையும், அது அண்ணன் முத்துக்குமார் சொன்னது போல் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. ஏனென்றால் அவளை முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியை பார்க்குறார். இந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது அது செவ்வாயினுடைய இடம். அப்போ அந்த இரத்தத்தில் உள்ள குறைபாடு, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் என்பது பொதுவாக பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இரத்தத்தினுடைய தன்மைகளுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்களை, அதாவது கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல செல்களை உருவாக்கி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலை. மேலும் அந்த 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய ஒரு சொத்து, அதாவது உயர்ந்த கட்டிடங்கள் என்று சொல்லக்கூடியது. உயர்ந்த கட்டிடங்கள், உயர்ந்த சொத்துக்கள் பெறக்கூடியவும், உயர்ந்த பதவிகள் பெறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது. மேசத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் சொத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியது. அதை குரு முதல்ல பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய தொழில் வந்து
மிக அற்புதமாக சப்தம பார்வையாக 180 டிகிரியில் சப்தம பார்வையாக தசம தொழில் ஸ்தானத்தை மேசராசிக்கு பார்க்கும்பொழுது தொழில் அபார வெற்றி. அதாவது இதுவரை எனக்கு இந்த தொழிலில் எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, என் தொழிலை நான் முன்னேற முடியல, நான் எவ்வளவோ நாள் போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏற்படும். புதுசாக தொழில் ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே தொழிலில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அவருடைய ராசியை பார்க்கக்கூடிய அதாவது 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடம் அதாவது 9ஆம் இடம் மேசத்துக்கு 12ஆம் இடம், 9ஆம் பார்வை என்பது மேசத்துக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் என்பது பொதுவாக நம்ம விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ அந்த இடத்தை எதற்கும் விரயம் இல்லாமல் எது விரயமாகுதுன்னா, சில மேசராசிக்காரர்கள் தன்னுடைய சுய ஆசைகளை விரயம் செய்து உயர்ந்த பதவியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, ஒரு பேங்க்கில் அதிகாரி, டைரக்டர், இந்த மாதிரி ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி சேவை உத்தியோகங்களை 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தன்னுடைய சுகங்களையும் தன்னுடைய ஒரு ஆசைகளையும் அதை விரயம் செய்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி பதவியில் பெறக்கூடியது உறுதியாக ஏற்படும். ஆக இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி என்பது மிகவும் அற்புதமாக ஒரு பிரபலமாக சகல சொத்து சுகங்களையும் சகல அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக உறுதியாக அமைகிறது. நிச்சயமா ஐயா, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் மேன்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஒரே ஒரு கேள்விதான் தோணுது. அதாவது நம்ம என்னதான் மேஷம் மேன்மை ரிஷமம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, ஐயா நான் மேஷம் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மேன்மையே கிடைக்க மாட்டேங்குது, காணல் நீராவே இருக்கே, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை போகுதே அப்படின்னு கேட்கறாங்க. மேஷம் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது ஏன் எல்லாருமே எல்லா மேஷ ராசியில் பிறந்தவர்களும் நல்லா இருக்க மாட்டேன்றாங்க? அது சுய ஜாதகம் ஒன்று இருக்கு. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சனி பகவானுடைய திசை நடக்குது 19 ஆண்டு காலங்கள். இந்த 19 ஆண்டு காலங்களில் எத்தனை, அதாவது அந்த சனி பகவான் ஒரு மோசமான இடங்களில் உட்கார்ந்துருந்து திசை நடத்தினார்னா, அப்போ இந்த 19 ஆண்டு காலம் 19 குரு பயிற்சி வரும். அதில் எல்லா குரு பயிற்சியுமே பாதிப்பு சொல்லிட முடியாது. அப்போ இந்த நீண்ட கால ஒரு திசை பாதிப்பு தரக்கூடிய திசையில் எத்தனை குரு பயிற்சி வந்தாலும் அவங்களை திருப்திப்படுத்த முடியாது, அவங்க சுயஜாதகம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது. ஆக அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ராகு திசை 18 வருஷம். அப்போ ராகு நல்ல இடத்துல நின்று திசை நடத்தும் பொழுது குருனுடைய நல்ல ஒரு யோகங்கள் வரும்போது ரெண்டும் சேரும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஓகே, என்னதான் நம்ம பொது பலன்கள் பார்த்தாலும் கூட தனிநபர் ஜாதகம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு ஐடி கார்டு இல்லைங்களா? அதை கடந்துதான் மற்றது வரும் இல்லைங்களா? கண்டிப்பா. விஜய் சார் நீங்க சொல்லுங்க, இது எவ்வளவு % எடுத்துக்கலாம், அது எவ்வளவு % எடுத்துக்கலாம்? அன்பார்ந்த நேயர்களே, அதாவது முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ கோல்சார பலன் உண்மையா, சத்தியமாக உண்மை. அப்போ கோல்சார பலன்கள் வேலை செய்யுமா? அதோட தன்மைக்கு வேலை செய்யும். அப்போ அது தனிநபருக்கு நம்ம எடுக்கும்போது கோல்சார பலனோட கிரகங்களோட சூழ்நிலைகளையும் பார்த்துட்டு தான், அதே மாதிரி தான் காலச்சக்கரத்தையும் பார்த்துட்டு தான், அதே போல் நம்மளோட சுயஜாதகத்தையும் நம்ம கணக்கிட்டு பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை ஜோதிடமாக நம்பக்கூடிய அன்பர்களுக்கு இது புரியும். அப்போ பொதுவாக இப்போ சொல்லும்போது மேடம் கேட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் மேஷராசிக்கு இது நடக்க மாட்டேங்குது, ரிஷபராசிக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, ஜோதிடத்தை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லா தெரியும். இது பொது பலன். இந்த பொது பலன்னு வரும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னால் சில ராசிக்கு அந்த அமைப்பு மாறும். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கோல்சார பலனும் உண்மைதான். பட் அவங்களோட தனிப்பட்ட பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுயஜாதகத்தையும் பார்க்கணும் என்பது தான் சத்தியமான உண்மை. பட் கோல்சார பலனும் உண்மைதான். உண்மை. மகிழ் சார் நீங்க சொல்லுங்க, தனிநபர் ஜாதகம் அப்படிங்கிறது எவ்வளவு % எடுத்துக்கணும், பொது பலன் அப்படிங்கிறது எவ்வளவு % எடுத்துக்கணும்? அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. என்னென்னா, அந்த காலத்தில் உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த கல்யாணத்துக்கு குருபலன் இருக்கான்னு அவங்க ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு இப்போது ராசி பிரகாரம் குருபலன் இருக்கான்னு பொதுவாக கேட்கக்கூடிய விஷயமா. நான் டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர்கிட்ட ஃபோனில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன அடிப்பட்டது டாக்டர், ஸ்கேன் எடுத்தேன், ஸ்கேனில் இருக்கும்போது இந்தந்த விஷயங்கள் சொன்னாங்க, அவர் ஸ்கேன் அனுப்புகிறீங்களான்னு கேட்டார். இல்லை டாக்டர், ஸ்கேன் இந்தந்த விஷயங்கள்லாம் அவங்க போட்டு கொடுத்தா. இல்லைங்க, ஸ்கேன் அனுப்புகிறீங்களான்னு. நான் ஸ்கேன் என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டேன். இல்லைங்க, பின்னாடி ஒரு லைட் இருக்கிற இதாக வச்சு கரெக்டாக ஸ்கேன் எடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு.
ஸோ லைட் இருக்கிற இதை வச்சு அதை கரெக்டாக எடுத்து திருப்பி அதை அனுப்பினேன். அவர் என்ன சொன்னார், அதை பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஸ்கேன் இருக்குன்னு கேட்டார். சார் இருக்குது சார், இதுக்கு முன்னாடி ஸ்கேன் வந்து இருக்குது, அதையும் அமுச்சு விடுங்கன்னு. அதை அமுச்சு விட்டு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பார்த்து அவர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ மாற்றமாக இருக்குன்னாரு. ஏன் டாக்டர் அப்படி பண்ணார்? இஸ் இட் ரைட் ஆர் ராங்? பர்ஃபெக்ட். அப்போது ஜாதகம் பார்க்குறது பர்ஃபெக்ட். இப்போ இந்த பொது பலன் பார்க்குறது இருக்கா இல்லையா அப்படின்னா தட் ஆல்சோ பர்ஃபெக்ட். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் கம்பேர் வித் த நேட்டல் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம். பட் இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த டிசிஷன் வந்து எனக்கு நான் வந்து 2-3 வீடு வச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த வீடு விற்பனா அந்த வீடு விற்பனா அப்படின்னு ஜாதகத்தில் கேட்டிங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கோச்சாரத்தில் வந்து 3க்குமே ஒரு பிரசன்னம் போட்டு 3க்குமே பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மனிதர் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு எங்கேருந்து போனால் எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு இந்த பிரச்சனை தீருமா. நேற்று என்கிட்ட சாயந்தரம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு வந்து எப்போ சார் வேலை கிடைக்கும். இல்லை சார், ஆக்சுவலி குரு வந்து மிதுனத்துலேருந்து அவர் எங்கே வேணால் போட்டு சார், எனக்கு வேலை கிடைக்குமா சார், ஏன்னா அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரு விஷயம். நம்ம அரசியல் சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அவர் கேட்குறதுக்கு ரெடியாக கிடையாது. ஏன்னா அவருக்கு தேவை ஒன்று அடுத்த மாதம் வாடகை கட்டணும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போது கிரகங்கள் கோச்சார பலன்கள்ங்கிறது இன்றைக்கி டிசிஷன். நான் அவருக்கு உடனே ஒரு கோச்சார இதை எடுத்து சார்ட் எடுத்து பார்த்து அவருக்கு சொன்னேன். அவருடைய தேவை எனக்கு அடுத்த மாதம் நடக்குமா, அடுத்த மாதம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கோச்சாரம் பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும், லைஃப் ஹிஸ்ட்ரி வேணும். ஒரு விஷயத்தில் தெளிவாக நான் வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னா கோச்சாரம் ப்ளஸ் அவங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் இந்த ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வந்து முழுமையான பலன்களை எடுத்து சொல்ல முடியும். நான் சொல்கிறது இரண்டுமே வந்து 2 கண்கள் போன்றது. இரண்டுமே இருந்தால்தான் சரியான ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும், லைஃப்கான விஷன் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது? ரிஷபராசி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ரீகன்சிடர் பண்ணணும். யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கீங்க, ஏதாவது பண்ணணும், அவங்கள வச்சு உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, தேவையில்லா பகைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரிஷபத்துக்கு எப்பயுமே சுக்கிரன் தான் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு வரும்போது இதில் நீங்கள் என்ன 50% லெவலில் தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். எடுத்துட்டாலும் அப்போது உங்களுக்கு அந்த ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு சொன்னாலும் கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனுஷங்களை தயவு செஞ்சு விடாதீங்க. அதே மாதிரி இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இந்த டயத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சொத்துக்காக ஒரு மண்ணுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக சண்டை போடுதலோ, இது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக்கின்னு போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அனுகூலங்களை கொடுக்காது. அதே மாதிரி உங்களுக்கு மூதாதையர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குல தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ இந்த டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகா பெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு 3 முறையாவது போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த டயத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டே வர்றதும், குறிப்பாக இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிலை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஷார்ட்கட்குள்ளே தயவு செஞ்சு ரிஷபராசி அன்பர்கள் போகாதீங்க. அதில் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இந்த டயத்தில் உங்களை ஜெயிக்க வைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு பெட்டர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் என்பது வேறு, கோல்சார பலன் என்பது வேறு. அப்படிங்கும்போது சுயஜாதகத்தில் அதில் இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் கணக்குக்கு உங்களுக்கு உள்ள ஆஸ்தான ஜோதிடர், உங்கள் குடும்ப ஜோதிடர் நீங்கள் போய் பார்த்துக்கிறதும் நல்லது. வழிபாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போயிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும், அதே மாதிரி நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக நீங்கள் அந்த டயத்தில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் இப்போ இந்த ரிஷபராசின்னு எடுத்துட்டோம்னாலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர கணக்கில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகளும் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வேல் பூஜை, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு மேலே போயிடக்கூடாது. எப்பயுமே ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு, புரிஞ்சுக்கணும்.
அப்போ ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுன்னு அடிப்படையில் முருகப்பெருமான மனதார வேல் ரூபத்தில் வச்சு, அது வெள்ளியில் வைக்கலாம், பஞ்சலோகத்தில் வைக்கலாம், வெங்கலத்தில் வைக்கலாம், அது உங்களோட சௌரியம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இது முருகனோட மூல மந்திரம் மனதார ஜபம் பண்ணிகிட்டே வர்றதும், நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரவே மிகப்பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை முருகப்பெருமான் வேலும் மயிலோட உங்களை காப்பாற்றுவாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் போகிறதுக்கு மருத்துவரால் விடப்பட்டவர் கூட வைத்தியநாத சுவாமி காப்பாற்றுவாருங்கிற மாதிரி, வைத்தியநாத சுவாமி ஏற்காவது உங்களுக்கு அந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருந்துருந்ததுன்னா விடாமல் நீங்கள் வைத்தியநாத சுவாமி வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறதும், அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குமரன், அதாவது வயலூர் குமரனை நீங்கள் வழிபாடுகள் செய்யவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு. எனினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துக்கிறதும், ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுண்டு தப்பான வழிக்கு போகாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைக்கு தரும். இல்லை அது இந்த டைவர்ஷனும் இந்த டயத்தில் நிறைய வரும். எனது அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அந்த டைவர்ஷனில் போகாமல் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, முக்கண்ணனையும் ஆறுமுகனையும் இருக பற்றிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்த போகுது, ஏற்றத்தை கொடுக்குமா? பஞ்சநாதனையா நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வருகை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு கொடுக்க போகிறது. நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இந்த ஆண்டு 3 முக்கியமான விஷயங்களை இந்த மிதுன ராசிக்காரர் எதிர்பார்க்கலாம். ஒன்று, வருமானம். கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகம். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா அதுக்கு வருமானம் வேணுமே. வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம காசு பணம் வேணுமே. அந்த காசு பணம் இல்லையேன்னு எவ்வளோ கவலைப்பட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வர. இந்த குரு பகவானுக்கு என்ன பேர்? தனகாரகன்னு பேர். காசு கொடுக்கறதுக்கே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட கிரகம் நம்மளுடைய தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். தனமழை பொழியும் சொன்னா பாருங்க, அப்படிப்பட்டது. ஆதிசங்கரர் ஒரு ஏழை மூதாட்டிக்கு கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லி தங்க மழை பெய்ய வைத்தாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வாக உங்கள் வாழ்க்கையில் தனப்பெருக்கு ஏற்பட போகிறது. இது மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். 2வது விஷயம், வேலை. லாஸ்ட் இயரில் இருந்த ப்ராப்ளம் பல மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்தது. அது இல்லைன்னு சொல்கிறவா யாரும் இருக்க மாட்டா. சார் என் குடும்பத்தில் வேலை பெரிய பிரச்சனையாக இருந்தது சார், திடீர்னு வேலை விட்டு போச்சு, நீ ஏன் விலைக்கு போய்ட்டு எங்கள் கம்பெனியில் சொன்னாங்க, நீங்களே போயிட்டேன்னா பரவாயில்ல, நாங்களாம் அனுப்பிச்சோம்னா சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வேலை விஷயத்தில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற காலம், அதுவும் நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்க போகிற காலம், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாருங்க, உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது. உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ், குறிப்பாக அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு ஒரு நோய் ஸ்தானத்தை பார்த்தா நோய் அதிகரிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அப்போ என்ன ஆகுறதுன்னா, நீங்கள் அஜீரண கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். எடுத்துன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், பல இடங்களில் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா பாதகாதிபதி குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது பல குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு தான் சார் பிரச்சனை. அது மிதுன ராசிக்கு மட்டுமா சார், எல்லா குடும்பத்திலையும் அப்படி தான், கணவன் மனைவி உறவு தான் பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும், பெரிய மனிதர்கள் பஞ்சாயத்து பேசுறது, அது பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதனால் உங்களுக்கு நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், போன வருஷம்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே அழுதுண்டு போயிருப்பாங்க, ஐயோ ஸ்கூலுக்கு நாங்கள் போகவே மாட்டோம்னு இருப்பாங்க. இப்போ நல்ல முறையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க. அப்படி படிப்பதற்குரிய ஒரு காலகட்டம், கல்வியில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் ஏற்பட போகிறது. என்ன அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்தோமோ, நல்லது செய்து என்ன கெட்ட பேர் வாங்கினோமோ அதெல்லாம் விலகும். ஒரு சுபிட்சமான சூழ்நிலை ஏற்படும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் நம்பர் 1 வருவீங்க. குறிப்பாக ஐடி துறையை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் துறையை சேர்ந்தவர்கள், வங்கித்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறலையே நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக யாராவது காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் வருது. புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நேற்று வரைக்கும் உங்களுக்கு பெரிய கடன் இருந்தால் அந்த கடன் இப்போ அடைபட போகிறது.
இப்பவும் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுடைய தொழில் நிலைமையில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்துருக்கு. மிதுன ராசிக்கு இந்த காலம் பொற்காலம். இந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும், அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடலாம். தினமும் முடியலையா, மாதத்துக்கு ஒரு முறையே வழிபடலாம். ஆலங்குடி சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். இது எல்லாமே பெரிய பெரிய வளர்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இனியெல்லாம் சுகமே அப்படின்னு பஞ்சநாதன் ஐயா சொல்லியிருக்கீங்க. கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அவங்கள எதிர்பார்க்கலாம்? மகேஷ் ஐயர் சார், நீங்கள் சொல்லுங்கள். கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசி என்பவர்கள் அஷ்டம சனியில் போட்டு வாட்டு எடுத்தது. சாதாரண வாட்டு கிடையாது, போட்டு படுத்து எடுத்துருச்சு அவங்கள. இந்த மாதிரி ஒரு கவலை வந்து வருமாங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் வீடு கட்டியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்பான்சர்டும் தன்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிய வருது, யாரெல்லாம் இப்போ கூட இருக்காங்க, யாரெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெள்ள தெளிவாக காமிக்கிறார். சரி, இந்த குரு பயிற்சி எனக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா? நான் நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் பிரித்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் ஒரு வயசுலேருந்து ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ டைம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 10 வயசுலேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு தந்தைக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும், அதே போன்று பார்த்திங்கன்னா உயர்வான கல்விகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளியூர் போய் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஒரு தடங்களாகி தான் ஒரு காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு மற்றவர்கள் மூலமான பிரச்சனைகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இப்போதைக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நான் கரெக்டாக புனர்பூச நட்சத்திரத்தில் 25லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக மாறிட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுவாங்க, நாளைக்கு வேறு தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குறிப்பாக விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறைய இருக்கிறதா இருக்கும். இங்கே இருக்கலாமா, வெளிநாட்டில் இருக்கலாமா, வெளியூரில் இருக்கலாமாங்கிற கேள்விகள் நிறையா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு இருப்போம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தது அந்த 45 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் 45 வயசுலேருந்து 60 வயசில் இருக்கவங்க எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துட்டு. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் 70 வயசு வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு சொல்ல போகிறேன். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 1லேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போதைக்கு வெளியூர் தூர பிரயாணங்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பழைய முறை விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது. உதாரணம் தாத்தா பாட்டி இதெல்லாம் எடுத்து இது பண்ணாங்க, நான் அதை அப்படியே திருப்பி போகிறேன், என்னோட அப்பாவுடைய தொழில் எடுத்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். சின்ன வயசுலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுலேயே அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவுக்கு ஆயுள் கண்டங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளே இருக்கக்கூடியதாக நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் சொன்னேன். அதுக்கு மேலே 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதிய காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டிலேருந்தே தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். 50லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் டைம் இப்போது. அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 50லேருந்து 70 வயசில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான டைமு, நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறது தான் அவங்களோட எண்ணமே. அதாவது எதை கேட்டாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதை கொஸ்டின் கேட்டால், நீங்கள் அப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்க சார்கிட்ட வந்து பெட்ரோலியம் மட்டும் எப்படி ஏறுங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி எதை கேட்டாலும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனசு வந்து இருந்துகிட்ருக்கும். ஏப்பா கேள்வியை தான் ஞானம்னு சொல்லுவாங்க, பதில் சொல்லி நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தடுமாறுவாங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 27 வயசு வரைக்கும் காதல் இழப்புகள், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவினைகள், சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாற்றங்கள், பதவியில் பறி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய 27 வயசுலேருந்து
60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமாக சம்பாதிக்கக்கூடிய டைம். கடகராசிக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தயவுசெய்து யார்ட்டையும் கேட்காதீங்க. பெஸ்ட்டு டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சார் ரிட்டையர்ட் ஆகிட்டா என்ன பதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு காரியத்தை நம்ம பண்ணலாம். நிறைய அரசியலில் இருந்திருக்கிறவங்க நிறைய வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. ஏன் மெக்டோனல்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கடை பார்த்திங்கன்னா இத்தனை ஃப்ரான்ச்சைசி வந்திருக்கிறது அவருடைய கடைசி 58 வயசுக்கு மேலே தான் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பின் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எல்லா பலன்களையும் யதார்த்தமாக அதே மாதிரி பலன் சொல்லாமல் வயது ரீதியாக 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன்களாக மாற்றிருக்கேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசியை பொறுத்த மட்டிலும் மேலாக இருந்து பார்க்காமல் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் என்ன, அந்த 3 நட்சத்திரங்களையும் தனித்தனியே பிரித்து வயது வாரியாக அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்கும், யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மூவரும் சென்று வழிபட வேண்டிய இறைவன் ஸ்தலம் எது? முந்தா நேற்று என்னோடய குழந்தையை கூட்டி ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போகும்பொழுது அது என்ன பண்ணுச்சுன்னா, கோயிலில் வந்து ஒரு கிருஷ்ணர், ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில். நான் வந்து பெருமாளை வணங்கிட்டு இருக்கேன். கோயிலில் ஒரு சின்னதில் ஒரு சின்ன ஆலையில் கிருஷ்ணர். அவன் போய் அந்த கிருஷ்ணரை போய் தொட்டுண்டு கிருஷ்ணர்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ நான் இந்த வாட்டி நான் பலன்களில் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போகிறேன். 2 விதமான தெய்வத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கிருஷ்ணரை வழிபடுறது, கடகராசி என்பர்கள் குழந்தையாக இருந்தால் குருவாக இருப்பார், கிருஷ்ணரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இள வயசாக இருக்கிறவங்க 20 to 40s இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவானே, அதாவது இஸ்கானில் போய் வழிபடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது பெருமாளை வழிபடுறது, 40 வயசுக்கு மேலே பெருமாளை வழிபடுறது. முருகன், கிருஷ்ண பரமாத்மா 2 பேரும் தான் குழந்தை, குமரன் மற்றும் பெரியவர்களுக்கு அப்படி 3 ரூபமாக எடுத்து காட்சி கொடுக்கக்கூடியவர். கடகராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் கிண்டல், கேலி, வாழ்க்கையில் ரொம்ப துன்பம், இனிமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு 2 விஷயம். ஏதோ நான் சொல்லிட்டேன்னு சொல்லி முயற்சி பண்ணால் நடக்காது. நீங்கள் முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்படைத்து உங்களுடைய தொழிலில் முழுமையாக இறங்குங்கள். யார் என்ன சொன்னாலும் துப்பினா தொடச்சுப்பேன்ட்டு போயிருங்க. கடகராசியை பொறுத்த மட்டிலும் இனி எல்லாம் சுகமே. நீங்க மறக்காம முருகன், மாயோன் மருகனை இருக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னாக்கா சிங்கம் வந்து தலை தூக்காமல் கீழே இருந்தது. இந்த குரு பயிற்சியாவது சிங்கத்தை கர்ஜிக்க செய்யுமா? கணியரையா நீங்க சொல்லுங்க. வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமையான ராவணனோட முடியை 12ஆம் இடத்துல குரு வரும்போது தான் வீழ்ந்தது. ராமரோட அம்பு பட்டு வீழ்ந்ததாகவும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவ்வளவு பலகீனமான இடம்தான். ஆனால் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிற குழந்தைகள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 12 குரு வந்து யோகமான காலம். விரயத்தில் குரு வந்தால் வீண் செலவு அதிகரிக்கும், தூர பயணம் நேரிடலாம், தூக்கமது குறைவு தோன்றும், ஆரமுடன் செயல்கள் செய்தால் அலைச்சலும் கூடி வரும், தெய்வ நினைவு தாங்கி நின்றால் தீமையெல்லாம் விலகிடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனசில் தெய்வத்தை எவ்வளோ தூரத்துக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தீமைகளை விளக்க முடியும் அப்படின்னு புலிப்பாணி சொல்லியிருக்கிறார். 12 குரு வந்தால் பயணங்கள் அதிகரிக்கும், இனியொன்றும் மகிழ்ச்சி வர இணையோரை அனுசரிக்கணும். எப்போதுமே மகிழ்ச்சி வரணும்னா கூட இருக்க இனியோரை, அதாவது பக்கத்தில் கூட இருக்கவங்கள அனுசரித்து போ, அவங்களோட எதிர்த்து நிற்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மணியான செயல்கனைத்தும் மற்றவருக்கே பலன் தரும். நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி அத்தனை செயல்களுக்கும் உங்களுக்கு பயன் தராது, மற்றவங்களுக்கு இது பயன் தரும். துணிவோடு செயல்பட்டால் தொடர்ச்சியாக வெற்றி வரும். அப்போ நீங்கள் அப்படி தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க. திருப்பி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தரும். எந்த காரியம் எடுத்தாலும் தாமதமாக நடக்கும். அதாவது விரய குருவில் அஷ்டம குரு எவ்வளோ பாதிப்பை தருமோ அதே அளவுக்கு விரய குருவும் பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வருட பின்பகுதியில் இந்த வருடத்தினுடைய பின்னாடி பகுதியில் நீங்கள் கொடுத்த பணங்கள் எல்லாம் வசூலாகும். ஆனால் இப்போ இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பாதி வருது என்ன ஆகும்னா, இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறது 6 மாதத்துக்கு யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திரும்ப வராது. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. கடன் வாங்கலாம். கடன் வாங்கினா கடனை கட்ட முடியும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த விரய குருவுக்கு இருக்குது.
அதே மாதிரி மாணவர்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறாங்களோ உழைப்புக்கு தகுந்த மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இட விரய குருன்றக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா விரய சனியினுடைய பாதிப்பு வேறு, விரய குருனுடைய பாதிப்பு வேறு. அதனால் படிப்பு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு படிப்பால் உயர்ந்த நிலை கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மருத்துவ செலவு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாகன விபத்து இருக்கிறதுனால வாகனத்தில் ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க, இன்சூரன்ஸ் போடாமல் வாகனத்தை எடுக்காதீங்க. புனித யாத்திரை போகிறதுக்கான அருமையான வாய்ப்பு இந்த விரய குருவில் தான் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான கையூட்டும் வாங்குகிற முயற்சி பண்ண வேணாம். நீங்கள் வாங்கலைனாலும் நீங்கள் வாங்கினதாக அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தூரதேசம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த நாடுகள் வேணாலும் போகலாம். முக்கியமாக இந்த விரய குருவில் செய்யக்கூடாத விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்கிறது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதில் பசங்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு. பெண்களுக்கு திருமணம் செஞ்சால் குழந்தை பாக்கிய தாமதம் ஏற்படும். இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு காதலை கேட்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வயதே 30 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு வரன் வந்திருக்கு, இப்பையும் செய்ய வேண்டாம்னா என்ன செய்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம்தான் நமக்கு சிம்மத்தில் விரய குருவாக இருக்கார். ஜென்ம குருவோட பெரிய பாதிப்பை தர மாட்டார். விரய குருவில் பண்ணும்போது அவசர திருமணமாக நடக்கும். அதனால் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஆளுக்கு விரய குருவாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருக்கிற பையனை பார்த்து திருமணம் பண்ணிட்டா இந்த தோஷை நிவர்த்தி ஆகும். அல்லது குரு திசை நடக்கணும், அல்லது குரு புத்தியாவது நடக்கணும். இப்படி நடந்துச்சுன்னா இந்த இது தோஷத்தை தராது. அடுத்ததாக நம்ம என்னன்னாக்க, நம்ம ஒரு உயர் பதவியில் இருக்கோம், நமக்கு கீழே இருக்கவங்க நமக்கு அடிமைகள் நினச்சி நீங்கள் நடத்தக்கூடாது. ஏன்னா அந்த அடிமைகளாலே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். அது ஒரு பெரிய பாதிப்பு. நாம் ஒரு பெரிய உயர் அதிகாரிகள்கிட்ட இருக்கோம், அதனால நம்ம வந்து நம்மளுடைய திமிரை காட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம அவங்களோட உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி திமிரையும் காட்டக்கூடாது. அதே மாதிரி பதவியை விட்டு வீழ்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல குரு வரும்போது தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பணங்காசு விஷயத்தில் ரொம்ப குறைகள் ஏற்படும். பிறரால் சாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்ம வார்த்தைகள் பேச வேண்டிய தடுமாற்றங்கள் உண்டாகும். கேளப்பா சிம்ம ராசிக்காரருக்கு கெதுகிறனே 12இல் குரு வந்தால் நாளப்பா நினைத்ததெல்லாம் தாமதமாகும், நடவடிக்கை அலைச்சலுடனே கூடும் பாரே, ஆளப்பா அனாவசிய செலவு வந்து அமைதியும் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் குலைப்பதுண்டு, சூழப்பா சூரியனை துதி செய்தால் சோகமெல்லாம் விளங்கி யோகம் சேரும். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா இந்த விரய குரு பாதிப்பில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை வாழ முடியும். அஷ்டம சனி, விரய குரு, ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, இப்படி 4 கிரகங்களும் பலகீனமாக இருந்தாலும் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மலை போல வந்த துன்பம் பனி போல மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை பார்த்த பனி எப்படி உருகி காணாமல் போகுதோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இத்தனை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சுபமான வாழ்க்கை உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கட்டாய சூரிய பகவான் அருள் புரிவார். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் கூட 3 விஷயத்தை மறக்காதீங்க. ஓம் ஆதித்யாய நமக, சூர்யாய நமக, சூரிய நாராயணாய நமக சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் சுகம் வந்தே தீரும். அடுத்ததாக கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில இந்த குரு பகவான் என்னென்ன விளையாட்டுகள்லாம் செய்ய போறாரு, முத்துக்குமார் ஐயா நீங்க சொல்லுங்க. இப்போ கன்னிராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கால புருஷ தத்துவப்படி 6வது ராசி, உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ங்கிறது சம்மந்தப்படுதா? அப்போ 6 வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து காரகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோய், எதிரி, கடன், இந்த 3 விஷயத்தோட காரகத்துவம் பெற்றது. அப்போ கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கேரக்டர்லையாவோ இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நோய், எதிரி, கடன் இந்த 3 விஷயத்தை கடந்த 10 வருஷமாக அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ சிம்மராசி எடுத்துக்கோங்களேன், 5 கூடைய காலபுருஷத்துப்படி 5வது ராசி. அப்போ 5வது ராசிங்கும்பொழுது அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணம் இருக்கும் அப்படின்னா, அந்த பூர்வீகம், கலாச்சாரம், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிக தாக்கம் இருக்கும்.
அதே போல் கன்னி ராசிக்கு இந்த தாக்கங்கள் இன்பில்டாக வர்றதுக்கு உண்டான அமைப்போ இல்லை மறைமுகமாக அவங்கள வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ வரும். இது அவங்க ராசி அடிப்படையில் வரலைன்னா கூட 5க்கும் 6 சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது கண்ட சனின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட சனி ஏற்பட்டு வெறும் பிரச்சனைகளை மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட் மாதிரி 11ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு வரார். அப்போது ஒரு புனிதமான கிரகம் 11ல் உச்சமாகிறார் அப்படின்னா இந்த கட்டத்தில் வந்துட்டு உங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய மனசாட்சிக்கே தெரியாமல் உனக்கே தெரியாமல் நான் ஒரு கேமரா வந்து உன்னை வச்சு நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு வர வேண்டிய நேரங்கள் இப்போ தான். அப்போ நீங்கள் புனிதமான நபராகவும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கரப்ஷனு இந்த மாதிரி வந்து இல்லீகலாக போகாத ஒரு நபராக இருந்த கன்னிராசி நேயர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கட்டத்தில் அந்த ஜாக்பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக கன்னிராசி இப்போ நம்ம ப்ரோக்ராமை யார் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு 15-20 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்துட்ருப்பாங்க. அப்போது இந்த குழந்தைகளுடைய கல்வியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கன்னிராசியில் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாலுமே மகர ராசியில் ஒரு குழந்தையாச்சும் பிறந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரிஷப ராசியில் வந்து குழந்தை பிறந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். எப்படின்னா இவங்க 5க்கும் 9 ஒரு குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போய் அவங்களால மேன்மைகள் ஏற்பட வேண்டிய அமைப்புகள் வரும். அப்போது உங்களுடைய கன்னி ராசிக்கு குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுடைய நிதி நிலைமையை சொல்லிட்டோம். கண்டிப்பாலுமே நீங்கள் எதிர்பார்த்த உடல் உழைப்புக்கேற்ற நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதுல முதல் திருமணம் 2வது திருமணம் பிரிப்போம். முதல் திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ கண்டிப்பாலுமே மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். மலை பிரதேசத்துலையும் மலையில் இருக்கிற தெய்வங்களுடைய ஆலயத்திலும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாலுமே மலை பிரதேசத்தில் இப்போ உதாரணத்துக்கு பழனி எடுத்துக்கோங்க. பழனியில் நான் திருமணம் வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாலுமே திருப்பதியில் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அது மாதிரி கைகூடி வர்றதுக்குண்டான அமைப்பு உண்டு. உங்கள் ராசியை கடந்து தான் ராகு கேது கடந்து போயிருக்கிறாங்க. கேது வந்து உங்கள் ராசியிலேருந்து 1 வருஷம் ஆகுது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆகிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வருதுங்க இல்லையா. அப்போ செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த செகண்ட் மேரேஜுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். அப்போது முதல் திருமணமாக இருக்கட்டும் 2வது திருமணம் கண்டிப்பாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நேரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் என்னென்ன முயற்சிலாம் எடுத்தீங்களோ கண்ட சனியில் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த 3ஆம் இடம்னு சொல்கிற அந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கறதுனால அந்த முயற்சி அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அதிகாரம் ஒரு அனுகூலம் உங்களுக்கு கூடி வரும். உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறார். குலதெய்வத்தோடைய அனுகூலம். குலதெய்வத்துக்கு நான் இதை செய்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரம் நடக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நிலத்தகராறுகள் கோளாறுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த நேரம் வரும். 7ஆம் இடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பார்க்குறார். அப்போ மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இது பொதுஜன தொடர்பு பொதுஜனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுக்கிறது பகை ஏற்பட்ட இடத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வரும். ஒரு 10 வருஷம் பின்னோக்கி கன்னிராசிக்காரங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ஸு கொடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா அந்த டிப்ஸு கொடுத்த அந்த நபர் இப்போ அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி போகும். இதை நீங்கள் ஒரு 5 வருஷமாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நிலை மாறணும்னா அவங்க சென்று வழிபட வேண்டிய ஆலயம் எது தெய்வம் எது சார்? இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நிலையில இருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா 5 கூடையவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது மகரம். அப்போ மகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகர ஜோதி கம்பேர் பண்ணும். அப்போ ஐயப்பனை வந்து கும்பிட்றதுக்கு உண்டான அமைப்பு இதில் உண்டு. 9 கூடையவர் ரிஷபம். அப்போது ஸ்ரீரங்க ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுறது மிக அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அருமை சார். அதாவது கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும் கூட நீங்க மறக்காம ஐயப்பனையும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளையும் இருக்க பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அவங்க சென்று வழிபட வேண்டிய அந்த அபூர்வ ஸ்தலம் எது? ஐயா சொல்லுங்க. துலா ராசிக்கு பொறுத்தளவு 3, 6 குரு பகவான் ஜீவனஸ்தானம்
இந்த குரு பயிற்சி வந்து ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் ஜீவனஸ்தானமாக பயிற்சி அடைகிறார் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. அந்த 6ஆம் இடம் என்று அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து 10ஆம் இடத்துக்கு போகும்போது கடன், தொழில் கடன்களை, தொழிலுக்காக கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போ இந்த கடன் ஸ்தானம் என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு 6ஆம் இடம், அதாவது 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை யாருக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னா, யாருக்கு பின்தங்கிய நிலை இருக்குன்னா, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த 6ஆம் இடம் என்பது நிறைய கடனை வாங்கி தொழில் நடத்தக்கூடிய நிலை எப்படி கடனாளி ஆயிடுவாங்க, அதற்கு துணை போயிடும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி முரசு கொட்டும், பதவி உயர்வு கிடைக்கும். வெற்றி முரசு கொட்டும், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சூப்பர் சுப்பீரியர் பவராக இந்த துலா ராசிக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவருக்கு அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் சுப்பீரியர் பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே கவனிக்கணும் அப்படின்னா, சொந்த தொழில் நடத்துவதற்காக நிறைய கடனை வாங்கிறாதீங்க. ஏன்னா வந்து கடன் ஸ்தானத்தில் உட்கார்றாரு, அது 6ஆம் அதிபதியாகவே 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் நடத்துவதற்காக கடனை வாங்கிறாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்து செய்யுங்க அப்படின்றார். அப்போ அந்த இடத்துலேருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன்பட்டு தொழில் பண்ணும் பொழுது அதனால் குடும்ப வருவாய்கள் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வரும். ஆனால் வருமானங்கள் ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனால் அதிக கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்றது ஒரு எச்சரிக்கை. அப்போ இங்கே யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞர், ஏன்னா துலா ராசி பெரும்பாலும் வழக்கறிஞருக்கு நல்ல ப்ரொமோஷன், ஒரு பப்ளிக் அதாவது வழக்கு வக்கீலாக இருக்காருன்னா அவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டாக்டர், அப்போ அந்த டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்க, ஏன்னா 6ஆம் இடம் வந்து மருத்துவம், அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை கட்டி லோன் போட்டாலும் கட்டி நல்ல சிறப்பாக வந்து நல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு மருத்துவத்துறையிலோ மருத்துவமனை சார்ந்த தொழிலிலோ ரொம்ப சூப்பராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உணவுப் பொருள், அதே 6ஆம் இடம் உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் சார்ந்த தொழில் செய்யும்போது ரொம்ப பிரமாதமாக ஹை லெவலில் முன்னுக்கு வரும். ஆக வேறு மாதிரி தொழில்களுக்காக ஈடுபட்டு கடன் வாங்குறது மட்டும் தவிர்த்துக்குங்க. அது எந்தெந்த இடத்த உணவு, 6ஆம் இடம் உணவு, 6ஆம் இடம் சட்டம், 6ஆம் இடம் வந்து உயர் பதவி. அப்போ அரசியல் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதில் அவங்க வந்து பெரிய லெவலில் பதவி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போதில்லை. எங்கே பாதிப்பு, ஒரு குடும்பத்திற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி தேவையில்லாத, அதாவது நிறைய நம்ம சாதிக்கணும், நிறைய பெரிய லெவலில் தொழில் பண்ணணும் அப்படின்னு அதிக கடன் வாங்கிறாதீங்க அப்படின்ற நிலையில் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது, இப்போ ஒரு அப்பா சொத்து அம்மா சொத்து அதை போய் ஒரு அடமானம் வச்சு கடன் வாங்கிடுவோம் அப்படின்னு வந்துடக்கூடாது. அதுக்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால தான் சரிப்பா வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு கடன் வாங்கி தொழில் பண்ணிக்க அப்படின்போது இப்போ 4ஆம் இடம் அந்த ஒரு நிலையை உருவாக்கும். அதை கவனமாக இருக்கணும் அப்படின்றது. அதே இடத்துல சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ உடல் சுகவீனத்தை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடம்பு சுகாதாரத்தை பார்த்துக்கணும். சொத்து பத்துக்களில் இழக்கக்கூடிய நிலை வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் குரு பார்வை என்பது அந்த சுகத்தை அதாவது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அந்த சுகத்திலேருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் சுகஸ்தானம் கொஞ்சம் சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வழக்கு, இதுவரை இருக்கக்கூடிய சொத்து வழக்குகள், இடப்பிரச்சனைகள், இந்த மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த ஏற்படக்கூடிய சொத்து வழக்குகள், பொருளாதார வழக்குகள், இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஏற்பட்டு போயிடும். அதனால் வழக்குகள் அனைத்தும் ஜெயமாகும், எதிரியை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும், பதவியில் வந்து மிக சுப்பீரியர் பவராக பேரும் புகழ் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க, அது மட்டும்தான் இங்கே சொல்லக்கூடிய துலா ராசியை பொறுத்தளவு கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க. அப்போ சந்திரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏழுமலையான், அந்த ஏழுமலையானை போய் வழிபடும் பொழுது, அதாவது ஏழுமலையான திருப்பதி, ஏழுமலையானை போய் வழிபடுங்க. அடுத்து சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய மதுரை, அந்த புதனுக்குரிய ஒரு சொக்கநாதர், குரு வந்து ஆயுள் நட்சத்திரத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து சொக்கநாதர் வழிபடணும். அந்த இடத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி
அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை 6ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தை போது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். அப்போ அதையும் சரி பண்ணும். சரிங்களா? ஆக இந்த 2 ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்ந்து பதவியில் மேலும் மேலும் உயர்வு, பெயரும் புகழ், அந்தஸ்து, கண்டிப்பாக பெரிய கௌரவம் கிடைக்கும். ஒரு தனி அந்தஸ்தே கிடைக்கும். துலாமை பொறுத்த மட்டிலும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதை மட்டும் தினம் நினைச்சுக்கோங்க. கடன் பக்கமே போகாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? விஜய் சார், நீங்க சொல்லுங்க. விருச்சிக ராசிக்கு இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா 2க்கும் 5க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களுக்கு கடக வீட்டிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து மறைந்து போன, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கலாம். அதே மாதிரி எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். அதே மாதிரி பித்ருக்கள் சேர்த்து வச்ச விஷயங்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு அதை பாசிட்டிவ் சைட்லேயும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் சைட்லேயும் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள விஷயங்களை பாசிட்டிவ் சைடில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் பூஜைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி நிறைய ஓடணுங்க. இந்த காலங்களில் நீங்கள் எப்பயுமே அப்படி தான், சரியா? அன்பான விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படி தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய அற்புதத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல முயற்சிகள், இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள், நிறைய பேர் புது ஆஃபீஸ் கட்டுறதும் புது வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால டீசெண்டாக நான் சொல்கிறது என்னென்னா சண்டை போடாமல் நீயும் இந்த ஒரு வீட்டில் இருந்துக்கோங்க, நான் ஒரு வீட்டில் இருந்துக்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகளும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக ஒரு பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக போகக்கூடிய அமைப்புகளும் இந்த டயத்தில் இருக்குங்க. பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சொல்லியிருந்தால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சகிதமாக, அதாவது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து முறையாக படித்தவங்கள்ட்ட, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா பூஜைகள்னு சொன்னால் அதுக்குன்னு வேத ரீதியாக படித்தவங்கள்ட்ட போய் நீங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்சார குரு ரீதியான விஷயங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, ஓடி களைச்சி போயாச்சு, சரியா? அப்போ இருக்கும்போது பழைய விஷயங்களை கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதாவது அடிபட்ட இடங்கள் இருந்தாலோ, எலும்பு சம்மந்தப்பட்ட அடிபட்ட இடங்களோ, ஏதோ ஃப்ராக்சர் ஆச்சு, நான் மெட்டல் வச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை கொஞ்சம் சின்சியராக போய் டாக்டரை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் எவ்வளோ தான் நீங்கள் ஓடி பண்ணாலும் அந்த டயத்தில் தேயக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது நீச்சமான விஷயங்களால் சில நேரத்தில் உங்களை கீழே தள்ளக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ தான் அலைச்சல் நீங்கள் கொடுத்தாலும் ஹெல்த் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாலாம் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் மருத்துவ ரீதியான விஷயங்கள் செஞ்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கலாம், அதே மாதிரி உங்கள் பித்ருக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு பாதிப்புகள் குறையக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா புதன்கிழமைகளும் சரி, அதே மாதிரி பஞ்சமி திதிகள்லேயும் சரி வாராகி அம்மனை இறுக்கி பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? வாராகியை நீங்கள் கும்பிட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாகராஜர் வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக நாகர்கோயில் போயிட்டு வரக்கூடிய வழிபாடுகள் செய்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய நாகர்களுக்கு அபிஷேகங்கள் பண்ணிட்டு வர்றதும், அதே மாதிரி முடிஞ்சதுன்னா மகாவாராகியாக இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரக்கூடிய ராஜராஜ சோழன் ஐயா கட்டின நம்ம பெருவுடையார் சந்நிதியில் இருக்கக்கூடிய மகாவாராகிக்குள்ள மூலமந்திரமான ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மனதார வாராகி அம்மனை கும்பிட்டுண்டே வர்றதும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் கோயில் வழிபாடுகள் நீங்கள் செய்யவே நிறைய நன்மைகள் வரும். ஆஞ்சநேயருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்த சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வர்றதும் 9, 18, 27, 54 இந்த 9 கணக்குக்கு வெத்தலை வச்சு
அதில் ஒரு மாலை கட்டி நீங்களே பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் கூப்பிட்டு பண்ணிங்கனாலே அங்கே ராமச்சந்திரமூர்த்திக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்ட கணக்குக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா அங்கே ஆஞ்சநேயருக்கு முன்னாடி போய் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இது பியூட்டிஃபுல்லான டைம் இந்த குரு பயிற்சிங்கிறது. எனினும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் அதை எப்படி நீங்கள் முன்னேற்றம் கொண்டு போகலாம்ங்கிறத உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த ரகசியம் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனது அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிகத்தை பொறுத்த மட்டிலும் 2 விஷயம் தான் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஒன்று வந்து விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதில்லை. 2வது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது 2 மட்டும் நீங்க டேக்லைனா வச்சிருந்தீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படின்னு தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பஞ்சநாதன் ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்றார். பொதுவாக குரு பகவானுடைய அஷ்டமஸ்தானம்ங்கிறது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். சிம்மராசியை பற்றி சொல்கிற போதே கணியரையா ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். விரயத்தில் குரு வருதே, அஷ்டமத்து குரு மாதிரியானே அது அப்படின்னார். அப்போ 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரார், அதுவும் உச்சமாக வராருன்னா பணப்பரிமாற்றங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நல்ல நண்பன் தான். அவசர காலகட்டத்தில் நமக்கு உதவினவர், நம்ம வந்து அவசர காலகட்டத்தில் அவருக்கு உதவுறோம், எல்லாம் சரி. ஆனால் இந்த வருஷம் நம்ம பணப்பரிமாற்றங்களில் கவனமாக இல்லைன்னா மிகப்பெரிய இழப்புகள் வரும். ஒரு ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போடுறதுல ஆரம்பித்து எல்லாமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த குழந்தைகள் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும். நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகள் விஷயத்தை செலவு வரும்னா வயது வந்த திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு திருமண செலவு அந்த மாதிரி பண்ணினோம்னா ஒரு பெரிய செலவு திருப்தி அடைஞ்சிக்கலாம். இல்லாவிட்டால் பெரிய பெரிய வேறு செலவுகளையும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அது கொண்டு வந்து விட்டுரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஒரு மன வருத்தத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் பெரியவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும், இல்லைன்னா உடல்நலக்குறைவு இருக்கும். அது என்னன்னு பார்த்து அவர்கள்ட்ட மனது விட்டு பேசணும். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினா கூட உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நான் என்னுடைய வேலையில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், நான் எப்படி ஃபோன் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பெற்றவர்களுக்கு மன வருத்தங்கள் தரக்கூடிய காலமாக இது இருக்கலாம். அதனால் அவர்களிடம் அடிக்கடி நீங்கள் பேசுவதும் நல்லது. நகை விலை உயர்ப்பு போய் தங்கத்தில் நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அவசரமான முடிவாக தப்பான முடிவாக இருக்கலாம். 8ல் குரு உச்சமாக இருக்கிற போது மனசு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எண்ணங்கள் தோணும். ஆனால் அது விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ரூட்டில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அப்போ சார் வருமானமே வராதா அப்படின்னா நல்ல வருமானம் வரும், நிறைய செலவுகளும் வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா நிறைய யோகா தியானம் போன்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்ப உறவுகளில் என்னென்ன ஒரு புரிதல் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரும். அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான செய்தி தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை விஷயத்தில் பணம் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வங்கித்துறையில் பணியாற்றுகிறீங்க, நீங்கள் ஒரு கேஷியராக இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பணம் புழங்கும் கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஈவினிங் உட்காந்து டேலி பண்ணும்போது பணத்தை காணலையேன்னு தோணும். செய்யாத தவறுக்கு நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் செய்யாத தவறுக்கு பழியும் பாவமும் ஏற்கக்கூடிய நேரமாக இருக்குது. மிக கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இல்லையா, தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம், புராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்காரருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து அப்பாவுடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி மூதாதையர் சொத்துக்கள் வருவதில் கூட சில இடத்துல ப்ராப்ளங்கள் இருந்துருக்கும். அவர்களெல்லாம் விநாயகர் வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகர் வழிபாடு செய்வதும், மலைக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர் இருக்கார் பாருங்க, அப்படி சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடுகளில் வசிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கும் பல பேருக்கு. இப்போது இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் கொஞ்சம் கவனமாக தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும். நிறைய பேர் வெளிநாட்டை விட்டுட்டு தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கு இப்போ இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள், நீங்கள் சினிமா நாடகம் வேறு எந்த கலையில் வேணா இருங்க, நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய எதிரிகளும் வருவார்கள். ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வழி காரியங்களில் சிலருக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். அரசு அலுவலர்கள், ஆஃபீஸர்ஸ்,
அரசியல்வாதிகள் இவர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசியில் பிறந்துட்டோம்னாலே நிறைய தான தர்மம் பண்ணணும். பண்ணினோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் அந்த கோயில் மடைப்பள்ளிக்கு என்ன தேவைன்னு கேட்டு அந்த தேவைக்கு ஏற்ற பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை தரும். இயலாதவர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு கடலை பருப்பு தானம் பண்ணலாம். அப்படி தானம் பண்ணினாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். நல்ல தனவரவுன்னு தெரிஞ்சு போச்சு. குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடை இருந்ததுன்னா திருமண தடை நிவர்த்தியாக போகுது. அதே மாதிரி புதுசாக சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுகிறது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், சிலருக்கு கொழுப்பு அடைப்பு போன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 2 வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் இந்த காலகட்டத்தில் போகக்கூடாது. மூளை பகுதிகள் அடிபடும் காட்டுறது கிரகநிலைகள். அப்போ நம்ம 2 வீலரில் போனால் கூட ஹெல்மெட் போட்டு போகணும். நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்குது. யாரை வழிபடலாம் இந்த நேரத்தில் அப்படின்னா சங்கர நாராயணர் வழிபாடு. சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் வழிபாடு. கோமதி அம்மன் தவம் இருக்கிறார். தவம் இருந்து சிவனும் பெருமாளும் விஷ்ணுவும் சேர்ந்து காட்சி கொடுக்குறோம், ஒன்றுன்னு காட்சி கொடுக்கணும் வேண்டிக்கிறார். அப்போ சிவனும் ஹரியும் அப்படி சேர்ந்து காட்சி கொடுக்கணும் வேண்டிட்டால் சங்கர நாராயணராக கோமதி தவஸ் இருந்ததுனால அவளுக்கு காட்சி கொடுக்குறார். அப்படி உள்ள தலத்தில் சென்று நீங்கள் வழிபாடு செய்வதும் நல்ல பலன் தரும். இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த முடிவும் யோசித்து எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கலைன்னா இந்த காலம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையும். தனுசை பொறுத்த மட்டிலும் கவனம், மிக கவனம், மிக மிக கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்றங்களை நிகழ்த்த போகுது? கனியரையா நீங்க சொல்லுங்க. அவ்வளோ அற்புதமான குரு பயிற்சி மகர ராசிக்கு. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்ததுனால தனத்தால் யோகம் கிடைக்கும். கன்னி ராசிக்கு பாருங்கள், எதிரிகளை வீழ்த்தவே முடியாத ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளால் வீழ்த்த முடியாத ராசி எதுன்னு கேட்டால் கன்னி ராசி. யாருனாலும் வீழ்த்த முடியாது. ஒரு அரசு பதவி கிடைக்கட்டும், அரசியலில் வரட்டும், எல்லா வகையில் ஒரு பதவி கிடைக்கும்னா 11ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் எதிரிகளை வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தது. அதாவது எதிரிகளால் வீழ்த்த முடியாத அளவுக்கு பலம் வாய்ந்தது கன்னி ராசி. 2 அவங்களுக்கு ப்ளஸ்ஸு. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ பாக்கியம் என்பது என்ன? ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சியில் அனுபவிக்க போகிறாங்க. மீனராசிக்கு பஞ்சமத்தில் குரு வர்றாரு. அப்போ 5ஆம் இடத்துல குரு வரும்போது புத்திரர்களால் யோகம் கிடைக்கும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் மனைவியாலும் பார்ட்னராலும் மற்ற மக்களாலும் யோகம் அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான். நண்பர்கள், பார்ட்னர்கள் பெரிய குதூகலமாக இருக்க போகிறாங்க இந்த வருஷத்தில். அதை என்ன சொல்லியிருக்கார் புலிப்பாணி? 7லே குரு நின்ற காலம், ஏற்ற பலன்கள் வந்து சேரும், கல்யாண யோகம் கிட்டும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும், வியாபாரம் வளர்ச்சி பெற்று வளமான நாள் உருவாகும். அதே மாதிரி 7ல் குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையும், வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும், சூழும் பகை விலகும், சுற்றமெல்லாம் பாராட்டும், கோள்கள் குறுக்கிட்டால் குரு பார்வை தவிர்த்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? பாவக்கோள்கள். நம்ம விஜயநாராயணன் பேசும்போது அடிக்கடி சொல்லுவார், நம்மளும் பல வருஷமாக இந்த பயிற்சி பலன்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயிற்சி பலன்கள்லையும் கோச்சாரத்தை நீங்கள் நாங்கள் சும்மா பொதுவாகத்தான் சொல்கிறோம், தசாபுத்தியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். தசாபுத்தியும் மீறி இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட். என்ன கோள்கள் குறுக்க வரட்டும், குருவோட பார்வை அந்த கோள்களை மாற்றி தன் வழி நடத்தும்னு சொல்கிறார். அவ்வளவு பலமிக்க ராசியாக இது இருக்குது, மகர ராசி இருக்குது. அதாவது அவரோட மனைவியால் யோகம். ஒரு சாதாரண ஒரு நண்பரை பார்க்குறாரு. அதாவது புதிய நண்பர்கள் 2ஆம் இடம், பழைய நண்பர்கள் 11ஆம் இடம். இந்த திடீர்னு நண்பர்கள் வர்றாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம சமீபத்தில் சந்திக்கிறோம் ரயில் சிநேகம் அப்படின்ற மாதிரி சந்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பொதுமக்களை சந்திக்கிறோம். இது எல்லாமே 7ஆம் இடம். அப்போ ஒரு புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதுன்னா மகர ராசிக்கு தான். திடீர் நண்பர்களால் யோகம் அடைவாங்க. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம். வியாபாரம் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? பொதுமக்கள் வரணும், வந்தாத்தான் வியாபாரம் ஆகும். அதை பொதுமக்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ பொதுமக்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இந்த வியாபாரத்தில் பெருகக்கூடியது இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய சொல்கிறத விட பெஸ்ட்டான ஒரு வார்த்தை சொல்லி நம்ம நிறைவு பண்ணலாம் மகர ராசியினுடைய பலனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் உங்களை அணைத்து கொண்டது,
அருமை அருமை. அதாவது மகரத்தை பொறுத்த மட்டிலும் தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய பொன்னான காலம் இது அப்படின்னு கணியரையா வந்து கணித்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, ஏற்றத்தை கொடுக்குமா? முத்துக்குமார் ஐயா நீங்க சொல்லுங்க. கும்ப ராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு கும்ப மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நபராக இந்த பூமியில் வரணும், ஆரம்பம் முதல் கடைசி வரை. அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய திசா புத்திகள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்க கொடுக்கும். அப்போது உங்களுடைய பிறப்பு எதை பற்றி உங்களுடைய ஜென்மா வந்து கர்மா வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அனைவராலையும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கும்பராசி நேயர்கள் வளரணும். உங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அப்படி தான் இருக்கணும். இப்பேற்பட்ட இந்த ராசிக்காரங்க ஒரு இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் தப்பு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள், தடமாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு நடந்தது 7.5 சனியோடைய தாக்கம். அப்போ இந்த 7.5 சனியோடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்ன பிரச்சனைகள்? வருமானம், குடும்பம், உங்களுடைய தொழில்ஸ்தானம் சம்மந்தப்பட்டது, ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதே வந்து 2025 உங்களுக்கு குரு பெயர்ச்சி 5க்கு வர்றாருங்க. உங்களுக்கு ஓஹோன் இருக்குங்க, ஆகான் இருக்குங்கன்னு சொல்லப்பட்ட வீடியோ எடுத்து போய் பாருங்கள். இந்த 1 வருடங்களாக உங்களுக்கு கண்டிப்பாலுமே சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜென்மத்தில் சனி இருந்ததுனால அதை தடுத்து தான் இருந்திருக்கும். அப்போ ஜென்மத்தில் சனி இருந்து 5ல் குரு இருக்கும் காலகட்டத்தை கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு. இப்போ ஜென்மத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சனி போயிடுச்சு. அப்போ 2 கூடையவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வந்து 6ல் வந்து உச்சமாகிறார். அப்போ இந்த காம்படிஷனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ கம்பல்சரி கடனாளி ஆக்கும். அதே போல் வந்து உங்களுடைய வாக்குஸ்தானம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எதிரியாக மாறாமல் பார்த்துங்க. ஒரு சொல்லு கொல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு வந்து உங்களுடைய நட்பை வந்து கெடுக்கும். அதே போல் குடும்பத்தில் வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா கும்பத்திலே ராகு கேது சம்மந்தப்படுறதுனால பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அப்போ இந்த குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்னா ஏதோ தொழில் நடக்கும், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அது ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ வெளிநாட்டில் நான் கும்பராசிங்க, நான் இங்கே எலக்ட்ரிஷனாக இருக்கேன், ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். உள்ளூரில் அதே பூர்வீகத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாக இருந்துக்கணும், தெளிவாக வந்து குடும்பம் நடத்திக்கணும். இல்லை அப்படின்னா எதிரினாலையும் கடன்னாலையும் நோயினாலையும் வீழ்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடமுழுக்கு, ஒரு திருவிழா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு கைகரியங்களை செய்ய பாருங்கள். இது வந்து ஒரு அற்புதமான பலன். ஊனமுற்றவங்களுக்கும் ஒரு வயதானவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாதை இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்க அங்கே போய் சேவை செய்கிறதும் அவங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறது இந்த காலகட்டத்தில் செய்கிறதுனால ஒரு அற்புதமான பலனை கொடுக்க முடியும். ஒரு தொழிலாளி, ஒரு கூட்டுற தொழிலாளின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கூட்டுறதுக்கு உண்டான பொருள்கள் வந்து வாங்கி தானமாக கொடுக்கறதுனாலையும், ஒரு எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரில இருக்கிறவங்களுக்கு டூல்ஸ் வந்து தானமாக கொடுக்கறதுனாலையும் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் வந்து செய்ய வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு முறையும், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற நரசிம்மர் ஆலயம் ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாலுமே இந்த குடமுழுக்குன்னு சொல்கிற கும்ப அபிஷேகம் நடக்கிற அந்த திருவிழா கண்டிப்பாலுமே கலந்துக்குங்க. அந்த தண்ணி பட்டாவே கண்டிப்பாலுமே புனிதம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ வழிபாடும், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் நரசிம்மர் வழிபாடும், உங்களுடைய வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடும், ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வரதுனால உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாலுமே நல்லபடியாக இருக்கும். எச்சரிக்கையாக இருப்பது புதிதாக வாங்கும் கடன், புதிதாக வாங்கும் நோய், புதிதாக ஏற்படுத்தி கொள்ளும் எதிரி ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும்தான் எச்சரிக்கை தேவை.
கும்பத்தை பொறுத்த மட்டிலும் செயல்பட்ட பிறகு யோசிக்காமல் யோசித்து செயல்படுவது சாலச் சிறந்தது அப்படின்னு முத்துக்குமார் ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. நிறைவாக மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகேஷ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நான் அப்படியே சொன்னேன், ஏஜ் பிரகாரம் இதை பார்த்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மீனராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பூரட்டாதியில் வந்து பார்க்க போகிறோம். 1லேருந்து ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு வருஷம் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 3 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். ஏன் இது 1லேருந்து 4 வயசுன்னு சொன்னேன், திருப்பி 3 வயசுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சில பேர்த்தோடைய ஜாதகத்தில் அந்த நேரம் மாறுறங்காட்டி கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3லேருந்து 21 வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மார்க் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஏன்னா அவங்களாம் இப்போ ஸ்டடீஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க, மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முயற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி பூரா பத்தாது, அத்தனை பலன்கள் நான் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிசயமான ஒரு விஷயம், வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் பலன்கள் நான் போட்டிருக்கேன். பட் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம்கள் வந்து கிடையாது. பட் வீடு வாங்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மனைவி பேரில் ஏதேனும் வாங்குறது, புதிய தொழில்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு. பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். யாருக்கு? இந்த 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 38லேருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்டில் நவம்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 38லேருந்து 45 வயசு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள், அதுக்கு அப்படியே நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தலைகீழாக மாறும். சிறந்த மருத்துவர்கள் கிடைப்பாங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 45 to 65 இருக்கிறவங்களுக்கு வாகனத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் பணம் முதலீடு பண்ணும்போது கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. 65லேருந்து 71 வயசில் இருந்துருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வேலையும் புதிய விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு நம்ம இப்போ 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 1லேருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீடியமாக படிக்கிறதுக்குண்டானதாகவும் விளையாட்டுத்துறையில் நல்ல முன்னேறக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு ஒரு பெரிய பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு, அப்பா என்னடா இது நம்ம குழந்தை இவ்வளோ பாராட்டுதல் பெறுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 27 வயசில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காகவோ வெளிநாடு வெளியூர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். 27 வயசுலேருந்து 34 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் 100% 200% நடக்கும். உடம்பு பிரச்சனை இருக்கவங்க, தீராத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கிளியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். 34 to 54 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்கிறவங்க வாகனத்தில் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். 54 to 61 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும், வீடு கட்டுறதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும், கடகடன்னு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. 61 வயசுலேருந்து 71 வயசில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் 100% நடக்கும். இடமாற்றம் என்பது 100% உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும். கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு 1லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் பட்டம் பெறுவாங்க. அதாவது சூப்பர் சிங்கராக மாறுவாங்க, நல்ல டான்ஸில் பிரமாதமாக வருவாங்க. மிகப்பெரிய நீங்கள் ஒரு 10 குழந்தைக்கு எடுத்திங்கன்னா அவன் மட்டும் தனியாக தெரியக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லவே முடியாது. உங்களுக்கு அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே சமயத்தில் சின்ன வயசுலேயே 50 வயசு மாதிரி பேசுவாங்க. எல்லாம் இழந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை பறிப்போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துட்டுருக்கு. அதே போன்று 17 வயசுலேருந்து
27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் கவனம் என்பது தேவை. பல பிரச்சனைகள், காதல், யாரையாவது நம்புறது, ஆன்லைனில் பணம் கட்டுறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதை பண்ணுறதா இருந்தாலும் மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அல்லது சொந்த பந்தத்துக்கு தெரியாமன்னு பண்ணக்கூடிய காரியங்களில் பாதிப்புகள் உண்டு. 27 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக 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 மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. நவம்பர் டு டிசம்பர் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். 41 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவீங்க, ஆனால் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. 47 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்னடா இப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்படுவீங்க. பட் எல்லாத்துக்கிட்டும் இப்படி சொல்லி கொடுப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த ஃபோர்ஸில் ஒன்றிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் இல்லைன்னா டவுன் ஆயிடுவீங்க. ரேவதி நட்சத்திரம் 60 வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 76 வயசு 77 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பேர் உண்டு. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு வருஷத்தில் பாருங்கள் மிகப்பெரிய டாப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பரிகாரங்கள் கேட்பீங்க. நான் ஏன் 70 வயசு வரைக்கும் சுருக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பத்தலைன்னு கேட்டி தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிகாரங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக அமையும் இவர்களுக்கு. ஸோ ஆக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கங்காட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக இதில் சொல்ல முடியும். மாத வாரியாக கூட பலன்கள் இருக்குது. எனக்கு நான் எதை ப்ரூஃப் பண்ண விரும்புகிறேன்னா அஸ்ட்ராலஜிலே இவ்வளோ பலன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி புதுயுகம் வந்து ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததே புதுயுகம் தான். அஸ்ட்ராலஜிங்கிற அந்த குரூப் செஷன் ஆரம்பித்ததே நம்ம புதுயுகத்தில் தான். இன்றைக்கி உலகம் எங்கும் போகும்போது புதுயுகத்தை பற்றி அதை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் வந்து அது குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறதுக்கு பெரிய கொடுப்பனை வேணும்னு சொல்லலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய விதம், பதில் சொன்னாலும் கேள்வி நல்லா கேட்டால் பதில் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேயும் வந்து கேள்வி கேட்குங்க. இதனுடைய நிர்வாகத்தினருக்கும் சரி, இங்கே கேமரா இது பண்ணுறவங்களுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் சரி, இந்த சேனலுடைய ஹெட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த குரு பயிற்சி நான் சொன்ன கெட்ட பலன்கள் எதுவும் நடக்கக்கூடாது, நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். சார், நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் சார். உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்டைல், உங்கள் பஞ்சு அப்படிங்கிறதே வந்து அலாதி தான். போன நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மாத ரீதியாக அந்த ராசி, அந்த நட்சத்திரத்துக்கு உரித்தான விளக்கங்கள், பலன்கள், அவங்களுக்கு உரித்தான பரிகாரங்களை ரொம்ப அழகாக எங்களுக்கு பட்டியலிட்டு சொன்னீங்க சார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் புதுமையிலும் புதுமையாக ஒரு ராசியை எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களை பிரித்து அதற்குள்ளே இன்டர்செக்ட் பண்ணி வயது ரீதியாக, ஏன்னா இப்போ வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம்னா 10 வயசு குழந்தை இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி 70 வயசுல இருக்கக்கூடிய முதியவரும் இருப்பாங்க. அவங்க வயதுக்கு உட்பட்ட பலன்களை அவங்களுக்கு சொல்லி அதற்கு உரித்தான பரிகாரங்களையும் அங்க சொன்னீங்க பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். கோடான கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு உரித்தான பிரத்யேக பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம குட்டியா ஒரு டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு போயிடலாம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த குரு பெயர்ச்சி நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசி, எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் அந்த இடத்துல செக் வைக்கப்படும், இன்னும் சொல்ல போனா வேலை பறிபோகும், யாருக்கெல்லாம் வேலை இழந்து நிற்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வீங்க? எந்தெந்த ராசி? இப்போ உத்தியோகம் உயர்வு என்பது நிச்சயமாக வந்து கடகத்துக்கு பதவி, உத்தியோகம், மதிப்பு, மரியாதை, அரசியல், அரசாங்கம் நல்ல ஒரு உயர்வான நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் தனுஷை பொறுத்தளவு அட்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறனால, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே, அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே மனவேதனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஆக அதிகம் வந்து அவங்க என்ன, அவங்களே அவங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க அவங்க பேச்சால் அவங்க கெடுத்துக்கிடுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டாலே போதும்.
அருமை சார். விஜய் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விவசாயியும் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சரியான படிக்க சேல் பண்ண முடியல, விலைவாசி அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு இல்லைங்களா? இந்த நிலை இப்படியே இருக்குமா, மாறுமா? இந்த இது வந்து நம்ம குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். குவிண்டாலுக்கு உள்ள விஷயங்கள்லாம் மாறப்போகுது. இது வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம். அடுத்த குரு பயிற்சிக்கு வரும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரிஸ்ட்னு சொல்கிறத விட விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசாங்கத்தால் நிறைய ஊக்கங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி அன்பான விவசாயிகளுக்கு சொல்லணும்னா நிறைய திட்டங்கள் கொடுக்கப்படும். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சும்மா பேருக்கான ஒரு திட்டமாக இல்லாமல் அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும். அதனால் குறிப்பாக இந்திய லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மீடியமான க்ரோத்துன்னு இருந்தாலும் குறிப்பாக வீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சுகர் கேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சர்க்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேங்கி நிற்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெரிய புரட்சின்னு கூட சொல்லலாம். இது எதிர்பார்க்காத, இது வரைக்கும் யாருமே கொடுக்காத விலைகளை அரசாங்கங்கள் கொடுக்கும். அது மூலமாக நிறைய விவசாயிகள் பயனடையவும் போகிறீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நிச்சயமா. பஞ்சநாதரையா, நீங்க சொல்லுங்க. தங்கம் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் நாங்க இந்த குரு பயிற்சியில எந்த மாதத்துல வாங்கலாம், அதே மாதிரி டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி எந்த மாதத்தில் விற்கலாம்? அதாவது தங்கத்துடைய விலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது எப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் விலை குறையும், 30,000 ரூபா வரைக்கும் கூடும் சொல்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு இதில் என்ன தோன்றுகிறதுனா தங்கத்தின் விலை மிக கடுமையாக உயரலாம், தங்கத்தின் விலை கடுமையான வீழ்ச்சியும் அடையலாம். நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லணும். பஞ்சநாதன் சொன்னார் தங்கத்தின் விலை நிறைய கூடும் சொன்னார். இப்போ எங்களுக்கு தங்கத்தின் விலை இப்படி எங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தங்கத்தின் விலை கடுமையான ஒரு வீழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய காலம் வருது. பொதுவாக கிரக ரீதியாக பார்க்கிற போது இந்த ஆண்டுடைய நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே தங்கத்தின் விலை மிக கடுமையான வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக இப்போ நிறைய தங்கம் வாங்கணும், நம்ம வாங்கி வைப்போம், எதிர்காலத்தில் அதுக்கு நம்ம உதவியாக இருக்கும் அப்படின்னு தங்கம் வாங்க போகிறாங்க. அதை பற்றி பேச்சு அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கும், தங்கம் தான் முக்கியம்னு. இதுவே பாருங்கள் கன்னிராசிக்காரங்க, அவங்களும் நிறைய தங்கம் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், எனக்கு நல்ல லாபம் தரும், எதிர்காலத்தில் பெரிய யோகம் தரும் அப்படிங்கிறதுக்காக வாங்க போகிறாங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்த தங்கம் மார்க்கெட் இருக்கும் பாருங்கள், அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணுறது, மொத்தமாக தங்கம் வாங்குவது அப்படின்னு வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் அது மேலே பெரிய ஈடுபாடு இருக்கும். நான் இந்த 1 பவுன் 2 பவுன்லாம் நினைக்கலங்க, லம்சமாக நான் வந்து பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் பல விருச்சிக ராசியை சேர்ந்த விஷயம் தெரிந்தவர்கள் அந்த மாதிரி ஈடுபட போகிறாங்க. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் திருமணத்திற்காக தங்கம் வாங்குவது, லைஃப் பார்ட்னருக்கு தங்கம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவது இந்த காலகட்டத்தில் நடக்கும். மீனராசிக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தங்க நகைகள் வாங்கி பூட்டி அதில் ஒரு ஆனந்தத்தை காண போகிறாங்க. ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். அருமையா. மகேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது இல்லையா, இது மக்களுக்கு ஏற்றமா ஏமாற்றமா? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிசயம். இந்த இந்த நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நம்ம பேசுவோம். நான் இங்கேருந்து ட்ரம்ப்புக்கு சில வார்த்தைகள் சொல்ல கவலைப்படுகிறேன், அதெல்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிசயமாக இருக்கக்கூடியது. அதில் வந்து நம்ம ராடன் பண்டிட் அஸ்ட்ராலஜர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவருடைய பலன்கள் வந்து சொன்னார். உண்மையாகவே நண்பர் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. என்ன அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து அவர் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு அற்புதமான ஒரு அரசாங்கத்தில் ஒரு நிலை அந்த காலத்துலலாம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. திருப்பி என்ன காரணம் அப்படின்னு தெரியல, சில அரசியல் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். அவர் அஸ்ட்ராலஜர்னு சொல்லி மாற்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஸோ அதுக்கும் நம்மளுடைய வருத்தம் இருக்குது. அவர் சொன்ன பலன்கள் அப்படியே நடந்தது. ரெண்டாவது, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அண்ணன் சொன்ன பொழுது ரொம்ப அற்புதமாக இந்த அரசு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வந்து தெரிவித்து கொள்ளணும். இந்த அரசு நான் அப்போவே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பொதுவான கேள்வி கேட்கும் பொழுது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அரசாங்கத்தை பற்றி தான் சொன்னேன். புது புது முயற்சிகள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி வலு சேர்ந்தாலும் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா நான் ஒன்று நினச்சிருந்தா அது என்னால் நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். ஆனால் அதிசயமாக இருக்கும். அரசாங்கத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈஸியாக ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக முயற்சி எடுத்து கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் வந்து இங்கே வந்து
இந்த இடத்துல திடீர்னு வந்து பார்க்குறாரே, ஒருவேளை நாளைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவாரோ, இந்த ஆஃபீஸர் நம்ம இடத்துக்கு வந்துடுவாங்களோ, இந்த மினிஸ்டர் டக்குன்னு ரைடு விட்டுருவாரோ, இந்த மினிஸ்டர் திடீர்னு வருவாரோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த மாதத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரும், அரசாங்க ரீதியாக அரசாங்கத்துக்கும் அரசாங்க சம்பந்தமான தலைவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றது 16th நவம்பர் டு 16th டிசம்பர் மட்டும் கொஞ்சம் பாதகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார்? பொதுவாகவே ரொம்ப டீட்டெயில்டு நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா டீட்டெயில்டு பண்ணோம்னா திருப்பி எனக்கு இன்னொரு ஷோ வந்து நீங்கள் ப்ரைவேட் ஷோ தான் கொடுக்கணும், எந்த மாதிரி இது பண்ணணும்னு. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா சப்ஜெக்டிவாக நம்ம வந்து எடுத்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் 16th நவம்பர்லேருந்து 16th டிசம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இடையில சில பிரச்சனைகள்லாம் வரும், இடையில சில இது வந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் அப்படிங்கிறது எனக்கு தோணலை, எனக்கு என்னோட கணிப்பில் அப்படி தோணலை. இந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மீதியெல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, பணவீக்கம் விலைவாசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிடிச்ச நம்ம கட்டுக்குள்ள வைக்க முடியுமா, இல்ல கை மீறி போகுமா? ஏன்னா சிலிண்டர், கேஸ் இதெல்லாம் வந்து விலை ஏறிட்டே போகுது இல்லைங்களா? எட்டா கனியா போயிடுமோங்கிற ஒரு பயம் மக்கள் மனசுல இருந்துட்டே இருக்கு. நிலை எப்படி இருக்க போகுது? இல்லை, குரு வந்து கடகத்தில் இருக்கார். கடகராசி தான் நமக்கு தமிழ்நாடு சொல்கிறது. எந்த ராசியில் குரு வராரோ அந்த நாடு வந்து புகழ் பெறும். அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி மகரத்தை குரு பார்க்குறாரு. அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த வருடங்களில் இல்லை. பெட்ரோலாக இருக்கட்டும் அல்லது கேஸு இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் முதல்ல பெரிய பாதிப்பு தர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த பாதிப்பு பெரிய லெவலில் மக்களை பாதிக்காது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை நம்ம நம்ப வேண்டியதில்லை. அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த புயல் சின்னங்களால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிட்டாக்க பெரிய விலை ஏற்ற இறக்கங்கள் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. வெள்ளி வேணால் அதிகப்படியாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக. முத்துக்குமாரையா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னாக்கா யாரை சொல்வீங்க? 3 ராசி டக் டக்குன்னு. முதல் ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாலுமே ஜாக்பாட் அடிக்க போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்க 7.5 சனி எல்லாம் வச்சு செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வாழ்க்கையில் பெருமூச்சு விடலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்கு ஜாக்பாட்டு தான். இன்னமேட்டுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு, ஒரு 10 வருடங்களாக ஒரு பெரிய பணம், ஒரு தொழில் ஸ்தானம், இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அற்புதமாக முடிஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு இந்த 3 ராசியும் போகும். அருமை சார். மகேஸ்வர் சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த 3 ராசிகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா யாரை சொல்வீங்க? பொதுவாக சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டமசனி நடக்கிறங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கக்குண்டானதாக இருக்கும். சிம்மராசியில் கொஞ்சம் விரயங்களும் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, 50% கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசி, இவங்க 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 7.5 சனி இருந்தாலும் மீனராசிக்கு அதெல்லாம் எத்தனை அடி வாங்கியாச்சு நீ என்ன அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த பழக்கங்கள் இருக்கங்காட்டி இந்த 3 நான் சொன்ன 3 ராசிகள் மட்டும் கவனமாக இருக்கணும். நிச்சயமா. பஞ்சநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு திருமண யோகம் அடிக்க போகுது? சூப்பர். ஒரு 5 ராசிகளுக்கு திருமண யோகம் வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருகிறது. என்ன திருமண தடை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகிடும். மகர ராசிக்கு எப்படி ஒரு யோகம். இரண்டாவது, காதல் திருமணங்கள் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த யோகம் வருது. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சம்மதம் இல்லை, பெற்றோர்கள் எதிர்ப்பு இருக்குன்னா கூட அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க குடும்பங்களில் ஃபாரின்ல என் பையன் இருக்காங்க, கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறதுனாலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற சூழ்நிலைகள் மாறும். இந்த வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதற்கு அடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல குரு பலத்தோடு வரார். அதனால் மிகச் சீரும் சிறப்புமாக கல்யாணம் கூடி வரப்போகிறது. மிதுனராசிக்காரர்கள் குடும்பத்தில் தான் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அதை நினைத்து நீங்கள் பெருமிதப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து உங்கள் குடும்பத்தில் திருமணம் கூடி வரப்போகிற அற்புதமான காலம் இது. அருமை சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் டக்குன்னு ஒரு ராசியாக கேட்பேன். அந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? மேஷம்.
80% கண்டிப்பாக மேஷத்துக்கு சிறப்பான யோகம் உண்டு, உறுதியாக உண்டு. ரிஷபம் 60 மார்க். மிதுனம் 80 மதிப்பெண்கள். கடகம் கடகம் 60 to 70 மதிப்பெண்கள், அப்பப்போ மாற்றுவேன். சிம்மம் ஒரு ஜஸ்ட் பாஸ் கொடுத்துடலாம், 35 மார்க் கொடுத்துருவோம். 35 மார்க் அவங்களுக்கு உண்டு. கன்னி கன்னி ராசிக்கு 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் கொடுக்கலாம். சாதகமான சூழ்நிலையில் குருவும் சாதகமற்ற இடத்தில் சனியும் இருப்பதனால் இதை வந்து 50-50ன்னு பிரிச்சுக்கலாம். துலாம் ராசி துலாம் ராசி, அதாவது துலாம் ராசியை பொறுத்தளவு 35லேருந்து 40% இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி 100 கொடுக்கலாம், பட் 90 டெஃபினட்டாக விருச்சிக ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி வந்து நல்லாவே இருக்கும். தனுசு தனுசு ராசி 50% மதிப்பெண் பெறுகிறது. கணீர் சார் நீங்க சொல்லுங்க. மகரம் இருக்க ராசிகளே நம்பர் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது மகரம்ன்றதுனால 100% அவங்களுக்கு மார்க் உண்டு. மகரத்தை பொறுத்த மட்டிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு கணியர் ஐயா. அடுத்ததாக முத்துக்குமார் சார் கும்பராசி 60 மதிப்பெண் நான் தரேன். கும்பராசிக்கு 60% மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு முத்துக்குமார் ஐயா. நிறைவாக மீனராசி மகேஸ்வரி சார் நீங்க சொல்லுங்க. குரு பயிற்சி மீனராசிக்கு உண்டான மதிப்பெண் பார்த்துட்டிங்கன்னா 65 to 75 இவங்க நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டிலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்த்த போகுது, என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்க போகுது, ஒவ்வொரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை அவங்களுக்கு உரித்தான தனித்துவமான பலன்கள் என்ன, அவங்க வழிபட வேண்டிய வழிபாட்டு ஆலயங்கள் என்ன, முறை என்ன, தெய்வங்கள் என்ன அப்படின்னு தெளிவான விளக்கம். அது மட்டும் இல்ல, ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், தங்கத்தை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், திருமணம் நடக்குமா, யாருக்கெல்லாம் திருமண பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஜாக்பாட் கிடைக்க போகுது, எந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நம்முடைய நாட்டின் பேக் போன் என்று சொல்லப்படுகின்ற விவசாயத்தின் நிலைதான் எப்படி இருக்க போகுது, இது மாதிரி நிறைய கேள்விகள் தோன்றியது. அவை அனைத்திற்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்ன நேயர்களே, இந்த குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்முடைய ஆஸ்தான ஜோதிட வல்லுநர் பெருமக்கள் சொன்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் நிச்சயமா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைத்து நீங்கள் ஆரோக்கியமான உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை வாழ புதியுகம் சார்பாக வாழ்த்துக்கள். என்னதான் இருந்தாலும், நீங்க என்ன ராசியா இருந்தாலும், நட்சத்திரமா இருந்தாலும், எந்த கிரகம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், ஒரு சக்கரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வு தாழ்வு, ஏற்ற இறக்கம், இன்ப துன்பம் அப்படின்னு மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். துன்பம் வரும்போது, அதாவது இரக்க நிலை வரும்பொழுது பயிற்சி செய்ய மறவாதீர்கள். ஏற்றம் வரும்போது முயற்சி செய்து ஏற்றத்தை எட்டி பிடியுங்கள். இவ்வாறு நாம் முயற்சி செய்தால் அந்த வெற்றி கனி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் நம்மை தேடி அந்த வெற்றி ஓடி வரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.